வணக்கம் பிள்ளை. நாங்கள் இன்றைக்கான வகுப்பை ஆரம்பிப்போம். சாரி, நேற்று எங்களுக்கு கிளாஸ் செஞ்சு கொள்ளையெல்லாம் போயிடுச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் காலமானதுனால எங்களுக்கு கண்டிப்பாக அதை போக வேண்டிய வந்துடுச்சு. என்னால் வந்தேன்னு என்னால் செஞ்சு கொள்ள முடியல கிளாஸ் நேற்று. இப்போ இதுக்கான வகுப்பு என்றைக்கு நடக்கும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். 12ஆம் தேதிக்கான வகுப்பு அன்னைக்கு தான் நடக்கும். ஸோ 13ஆம் தேதி இன்றைக்கு செப்டம்பர் 3 கம்பராமாயணம் மட்டும்தான். ஓகேவா? உரையாடல் ஒரு பகுதி பார்ப்போம், முடிச்சமெண்டா உரையாடல் பார்ப்போம். ஒத்த கருத்து சொற்கள் ரெண்டு கொடுத்திருக்க பிள்ளைகள். இந்த ஒத்த கருத்து சொற்கள் எங்களுக்கு வராது. சரி, எக்ஸாமுக்கு பெருசா வராது. இரண்டா கம்பராமாயண பகுதி பெரிய ஒரு பகுதி அப்படிங்கிறனால நான் இரண்டு பகுதியும் சேர்த்து கொடுத்திருக்கிறேன். இந்த பகுதி எங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது. ஓகேவா? உங்களுக்கு ஒத்த கருத்தா எது வரும் என்றால் இலக்கிய தொகுப்பு பகுதியில் உள்ளதுதான் ஒத்த கருத்து சொற்களாக வரும். பட் இருக்க ஒருக்கா நீங்க வாட்சி கொண்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எக்ஸாமுக்காக இல்லை. பட் தேவை, நோட் எதுவும் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் எல்லாரும். குட் ஈவினிங். ஓகே, இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கண்டிப்பா ஜாயின்ட் ஆயிருங்க. ஓகே, கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய பகுதியினுடைய சுருக்கத்தை நான் கொஞ்சம் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். அயோத்தியா காண்டம், அயோத்தி என்று சொல்லக்கூடிய நகரத்துல ஒரு பெரிய கதை ஒன்று நடக்குது. அந்த கதை பற்றியான விடயங்களை வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் முதலாக எழுதுறார். 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எழுதுறார். அவரை தொடர்ந்து இந்த கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் காவியத்தை எழுதணும் அப்படிங்கிறதுனால கம்பர் அப்படிங்கிற ஒருத்தர் 12ஆம் நூற்றாண்டுல எழுத ஆரம்பிக்கிறார். பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டங்களாக அவர் எழுதுகிறார். பகுதிகளாக, அதனுடைய சின்ன சின்ன பகுதிகளாக நாங்கள் 118 படலங்களும் மொத்தமாக 10,589 பாடலாக அவர் எழுதி முடிக்கிறார். இங்க நாங்க பார்க்க போறது அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கான் படலம், புகப்படலம். ஏன் இங்க கங்கை கான் படலம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, புகப்படலம் என்று 2 படலங்கள் இருக்குது. இப்ப ராமாயணத்துல 2 குகப்படலம் இருக்குது. ஒன்று ராமன் போயிட்டு குகனை சந்திச்சதும் புகப்படலம் தான், பரதன் போய் குகனை சந்திச்சதும் புகப்படலம் தான். அதுக்கு ஒரு அதனுடைய பிரிவாக அதை நாங்கள் கங்கை கான் படலம் என்று நாங்க அதை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ராமசீதை கதை அப்படிங்கிறது அயோத்தி நகரத்துல ஆரம்பமாகுது. அதுல தசரதன் என்று சொல்லக்கூடிய நபருக்கு 10,000 மனைவிகள். 10,000 மனைவிகள் என்று சொல்றாங்க, சரியதனு தெரியல. 10,000 மனைவிகள முக்கியமானவங்க கோசலை, சுமித்திரை, கைகேயி அப்படிங்கிற 3 மனைவிகள். அதுல முதலாவது மனைவி கோசலையாக இருக்கிறார், 2வது மனைவி கைகேயி, 3வது சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 மனைவிகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை வரம் இல்லாத அப்படிங்கிறனால ஒரு தேவர் அவர்கிட்ட பெரிய யாகம் என்று சொல்லலாம், செய்யலாம் என்று சொல்லி வசிஷ்ட மாமுனிவர் சொல்லவே ஒரு யாகம் ஒன்று செய்யறாங்க. அந்த யாகத்தின் மூலமாக ஒரு தேவாமிர்தம் ஒன்று கிடைக்குது. ஆகவே அது 3 மனைவிகளாகிய கோசலை, சுமித்திரை, கைகேயிட்ட 3 பேர்டையுமே தசரதன் கொடுக்கிறாரு. 3 மனைவிகளுக்குமே ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 புதல்வர்கள் பிறக்கிறாங்க. சோ இந்த புதல்வர்கள் தான் எதிர்காலத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று செய்யறதுக்கும் அல்லது சரித்திரம் ஒன்று படைக்கிறதுக்கும் காரணமான சிறுவர்கள். பட் இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா வர்றவதான் மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி. அவருடைய முதுகுல சின்ன வயசுலேயே இந்த ராமன் எஞ்சிறாரு. தெரியாதத்தனமாக அம்ப விட்டு இது பண்ணிடுறார். சோ அதனால அவ ரொம்ப கோவத்துல இருக்கிறார் ராமன் மேல. இது அப்படி கதையில இருக்கட்டும். சோ இப்போ வசிஷ்ட மாமுனிவரை தொடர்ந்து பல போர்கள், தடாகை அழிக்கிறது, மாரிஸ் என்று சொல்லக்கூடிய அழிக்கிறது என்று சொல்லி பல விடயங்கள் போக மீண்டும் போய் சீதையை சந்திக்கிறார். அந்த மாரிசன், தடாகை என்று சொல்லக்கூடிய 2 அரக்கிகள் அழிச்சிட்டு போய் சீதையை சந்திக்கிறாங்க. சீதைக்கு சுயபரம் நடந்து கொண்டிருக்குது. சோ மாப்பிள்ளை யார் என்று சொல்லி தேடி கொண்டிருக்கிறப்பதான் மணமகனுக்கான போட்டியில இவர் கலந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய பெரிய வில் ஒன்றை தூக்கி அந்த வில்லை உடைச்சி தன்ன சிறந்த போட்டியில வின் பண்ணி சீதையை மணந்து கொள்றார். சீதையை மணந்து கொண்டு நாட்டுக்கு வருகின்ற பொழுதுதான் தசரதன் முடிவு பண்றாரு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு நாட்டை ராமன்ட்ட கொடுத்துருவோம் என்று முடிவு பண்ணவே அந்த இடத்துல மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி தன் வஞ்சகம் தீர்ப்பதற்காக கைகேயினுடைய மனதை மாத்திரா. கோசலைதான் ராமனை பெற்றெடுத்த தாய் இருந்தாலும் கூட கோசலையை விட கைகேயி ராமன் மீது பற்றுடையவள், பாசமுடையவள். இப்படியாக இருக்க தசரதன் இடம் ஏற்கனவே தான் பெற்றுக்கொண்டிருக்கின்ற 2 வரங்களை மீள பெற்றுக் கொள்ளுமாறு கூறிய மந்தரையினுடைய சூழ்ச்சி வார்த்தைகள் பரதனை விட்டு ராமனை காட்டுக்கும், பரதனை நாடாளவும் வைக்கிறதுக்கான ஒரு பெரும் சதிச்செயல் நடக்குது. அந்த சதிச்செயலின் மூலமாக தசரதனிடம் பலவாறாக புலம்பி அழுது தான் ஏற்கனவே பெற்றிருந்த அந்த 2 வரங்களை மீள கேட்கிறான் கைகேயி. ஒன்றுமே செய்யறதுக்கு வழி இல்லை.
தான் சத்திய வழியில் நின்று வாழ்ந்தவர், எப்பவுமே தான் கொடுத்த வாக்குக்காக உயிரையும் விடக்கூடிய ஒரு மாபெரும் மகான் ஆகிய தசரதன் 2 வரங்களையும் கொடுக்கிறார். ஒன்று ராமன் காடாள வேண்டும், மற்றொன்று பரதன் நாடாள வேண்டும் என்ற வரங்கள். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் காட்டுக்கு போறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் முதலாக குகனை சந்திச்சு, குகனை தன்னுடைய தம்பிமாராக ஏற்றுக்கொண்டு அவங்க காட்டுக்கு போயிருப்பாங்க. பரதன் வந்து பாக்குறப்ப தன்னுடைய அண்ணன் தன்கிட்ட இல்ல, இந்த நாடு மட்டும்தான் எனக்கு தேவையா, நாடு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ராமனை கூட்டிக் கொண்டு வருவதற்காக மீண்டும் பரதன் குகனை சந்திக்க போறார். அதுதான் புகப்படலாம். அது வந்து நாங்க பார்க்கக்கூடிய கங்கை கான் படலம். அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்க இங்க பார்த்து கொண்டிருக்கோம். பரதனை குகனை சந்திச்சு அந்த நாவாயில ஏறி இந்த கங்கை கரையில இருந்து அடுத்த கங்கை கரைக்கு போய் நிக்கிற அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்க இங்க பாடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ராமன்கிட்ட போய் சொல்றாங்க. தசரதன் இறந்த கதை மற்ற எல்லா கதையும் சொல்லவே ராமனும் வருத்தப்படுறார். அவரும் மயக்கப்பட்டெல்லாம் விழுகிறார். வருத்தப்பட்டுட்டு சரி, அவர் கொடுத்த வாக்குக்கு நான் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு 14 வருடங்கள் அங்கு இருக்கிறதாக முடிவு பண்ணப்படுது. 13 வருடங்கள் முடிந்தாகிவிட்டது. ஒரு போல இமயமலை அடிவாரத்தில் ஒரு முறை தங்கி இருக்கின்ற பொழுதுதான் அங்க வருகிறார் சூப்பனகை என்று சொல்லக்கூடிய ராவனுடைய தங்கை. ராவனுடைய தங்கை வர்றா. வந்து ராமன் மீது இச்சை கொள்கிறார், ஆசைப்படுறா. ராமன் மேல ராமனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறா. பட் அதை முறியடிக்கிறாங்க 2 பேருமே. ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் முறியடிக்கிறாங்க. சொல்லி பார்த்தும் சரி வரல. சூப்பனகனுடைய மூக்கை அறுத்து விட்டுறாரு லக்ஷ்மணன். சோ இப்படியாக பலமாறாக கதை கட்டி இந்த உலகத்திலேயே சீதை என்று சொல்லக்கூடிய மாபெரும் அழகியை நான் உனக்காக அழைச்சி கொண்டு வர்றதுக்கு இருந்தேன். பட் ராமலட்சுமணருக்கு அதை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதன் மூலமாக ராவணன் படை கிளப்பி கொண்டு வந்து பெரிய ஒரு புஷ்பக விமானத்தையும் எடுத்து கொண்டு வந்து சீதையை கடத்தி கொண்டு போறான். அந்த இடத்துலதான் மாரிசன் என்று சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தடாகையினுடைய தம்பி. அது பெரிய கதை, நான் சுருக்கமா சொல்றேன். அவர் வந்து மான் போல வேடமிட்டு அங்க இருப்பார். அங்க ராமன் மானை பிடிக்க போகின்ற சந்தர்ப்பத்திலே சீதையை வந்து கடத்தி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ராமன் லக்ஷ்மணன் யார்கிட்ட போறாங்க அப்படின்னா சுக்ரீவன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போவாங்க. சுக்ரீவனுடைய கதை பெருசு. வாலி என்று சொல்லக்கூடிய ஒருத்தரும் அண்ணன் தம்பி சுக்ரீவன், அவங்க வானரங்கள், குரங்குகள். வாலி அப்படிங்கிற ஒருத்தரும் சுக்ரீவனும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வாலிதான் அரசன், இவருடைய படை தளபதி. வாலி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, கடவுள்களே வந்து போரிட்டாலும் கூட கடவுளுடைய பாதி பலத்தை தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் போர் வில்லாளன். அதே நேரத்துல ராவணன் ஒரு முறை வாலியோட போரிட்ட போது தன்னுடைய இடது கையாலே அடிச்சு வீழ்த்தினவர் தான் வாலி. ராவணனையே, 10 தலை ராவணனையே. அப்படிப்பட்ட போர் பலசாலிய ஒரு முறை ஒரு அரக்கன் தாக்க வந்துடுவான். அந்த அரக்கனுக்கும் வாலிக்கும் பல நாட்களாக போர் நடந்து கொண்டிருக்கவே ஒரு குகைக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. அப்ப சுக்ரீவன் நினைச்சிட்டாருன்னா அப்படின்னா வாலி வந்து இறந்துட்டார் அப்படின்னு நினைச்சு அந்த குகையை மூடிட்டு வந்துருவாங்க. மேல வாலி வந்து பாக்குறப்ப குகை மூடப்பட்டிருக்குது. சுக்ரீவனுடைய சரி செயல் அப்படின்னு நினைச்சிட்டாரு. வந்து பார்த்தா சுக்ரீவன் வந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இவர் என்ன நினைச்சிட்டார், சுக்ரீவன் தன்னை கொன்றுவிட்டு நாட்டை ஆளுகிறான் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை அடிச்சு தள்ளிட்டு அவருடைய மனைவியையும், யாரு சுக்ரீவனுடைய மனைவியையும் தன்னை எடுத்துக்கொண்டு அவனுடைய நாட்டையும் எடுத்துக்கொண்டு சுக்ரீவன் அடிச்சு துரத்திட்டார். சோ அந்த நேரத்துலதான் கிட்கிந்தா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கிறார் யார், சுக்ரீவன், அனுமன். வந்து கிட்கிந்தா படலம்னு சொல்லுவோம் நாங்க, இலக்கிய நயம் பகுதியில தான் படிப்போம். கிட்கிந்த நகரத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் போறார் யாரு, ராமனும் லக்ஷ்மணனும் போய் கேட்கிறாங்க. அப்போ அங்க சீதையினுடைய அந்த அணிகலன்கள் எல்லாம் கலண்டு கிடந்து குரங்குகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கும். சோ அதை வைத்துக் கொண்டு இப்போ தேடுறாங்க. யார, சீதையை தேடி கொண்டு போறாங்க, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. சோ கடைசியாக தெரியுது சீதை வந்து இலங்கையில தான் இருக்கிறா அப்படிங்கறது வந்து ஹனுமன் கண்டுபிடிக்கிறார். பின்பாக அனுமன் சொன்ன பிறகு ராமனுக்கும் போர் நடக்குது. மீண்டும் ராமன் சீதையை நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற மாதிரியான கதை. சுருக்கமா விளங்குனிச்சா பிள்ளை ராமாயணம் கதை? இது இல்ல, கிட்டத்தட்ட பெரிய கதை உண்டு, சுருக்கமா சொல்லியிருக்கேன். விளங்குனிச்சா? கிளியரா? பிள்ளை கவரேஜ் கட் ஆகுதா? கொஞ்சம் எனக்கு சொல்லிருங்க. கவரேஜ் இல்லையே, கவரேஜ் கட் ஆகுதா? ஓகே, ஸ்டக்கான கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு இன்னைக்கும் காட்டுது 10 மணிக்கு பிறகுதான் கொஞ்சம் சொல்லிடுங்க. எதுவும் ஸ்டக்கான சொல்லுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் இந்த சுக்ரீவன் அனுமன் போட கிட்கிந்தை நகரத்துல நடந்த அந்த சம்பவங்கள், ஏன்னா இது சுக்ரீவனுக்கும் அனுமனுக்கெல்லாம் நடந்த அந்த கன்வர்சேஷன். ஓகே, கொஞ்சம் வேகமாவே நாங்க பார்க்க போறோம். கூடுதலாக வினாவிடை பகுதியை நாங்க இந்த பகுதியில பாக்குறதுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். பெரும்பாலாக சந்திப்பிரிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, கொஞ்சம் வேகமா சொல்றேன். சுழித்து நீர் வருதுரை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என கல்ல ஆசை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் நேர்கான். முதலாவது பாடல் பரதன் நாவாயில ஏறுகின்ற பாடல். உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த 7 பாடல் 8 பாடல்களையும் பாடல்களாகவே போட்டிருக்கிறேன் மியூசிக்கோட.
அவங்களுக்கு பாடமாகல, ஈஸியா பாடமாக்கணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதுல முதலாவது பாடல் எப்படி அப்படின்னா, இப்போ இங்க கங்கை இருக்குது. கங்கை அப்படின்னா சாதாரண நதி இல்ல, பெரிய நதி. சரியா? இங்க யார் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் எங்களுடைய குகன் நின்று கொண்டிருக்கிறார். குகன் என்ன நினைச்சாரு அப்படின்னா, பரதனுடைய படைபலங்கள் எல்லாம் பார்த்த பிறகு ஒருவேளை ராமனை கொல்வதற்காகத்தான் பரதன் படைகளை கிளப்பி கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி தவறாக நினைச்சவர் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நாவாய்களையும் அனைத்து படகுகளையும் உடைச்சு நிற்கிறார். காரணம், ஒருவேளை இங்கிருந்து யாராவது படைகள் வந்து இந்த நாவாய்களை எடுத்து இந்த படைகள் கங்கையை தாண்டிட்டாங்க அப்படின்னா ராமனை கொல்றது ரொம்ப ஈஸி. அதனால கங்கையை தாண்ட விடாம அங்க இருக்கக்கூடிய அனைத்து படைகளையும் வந்து நொறுக்கி விட்டுறாங்க. பட் இருந்தாலும் பரதன் ஏன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக ஒரு படகை மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கொண்டு குகன் இந்த பக்கமாக வர்றார். இங்க வர்றார், இங்க வந்துட்டார் என்றால் இந்த ஒரு பக்கமாக வந்துட்டார். இப்போ இங்க யார் நிக்கிறா அப்படின்னா கோடிக்கணக்கான படை வீரர்கள் நிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் நிக்கிறாங்க. அதுல அப்படிதான் சொல்லுவாங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அதுல அடுத்து இருக்கிறவங்க வந்து யார் என்றால் கைகேயி, முதலாவது கோசலை, கைகேயி, சுமித்திரை, அந்த 3 பெண்கள். அடுத்ததாக பரதன், சத்துருக்கன், 5 பேர் அவங்க குடும்பத்துல நிக்கிறாங்க. ஏனைய படை பட்டாளங்கள் நம்ம மொத்தமாக இங்க 5, அதோட சேர்த்து குகனோட 6 பேர் இங்க நிக்கிறாங்க. இப்ப இந்த 6 பேரும் கதைச்ச பிறகுதான் தெரியுது, பரதன் ராமனை கொல்றதுக்காக வரல, பரதன் வந்திருக்கிறாரு ராமனை கூட்டிக் கொண்டு போறதுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாடா. நான் வந்து பரதனை தவறா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற பிறகு ரைட், இப்ப அவ்வளவு பேரும் இங்க கூட்டிட்டு போகணும், சாதாரணமா கூட்டிக் கொண்டு போக முடியாது. அதனால பரதன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த படைகளை எல்லாம் வேறு வழியாக அந்த பக்கம் அனுப்பிடுவோம். எங்கிட்டு அடுத்த கங்கைக்கு வந்து வேறு வழி ஒண்ணு இருக்குது, கொஞ்சம் நடைபாதை தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும், அதுல போயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த படைகளை எல்லாம் இப்படியாக அனுப்பி விட்டுறதா. அப்ப இந்த படைகள் இங்க போயிடுச்சு. சரியா கேட்டுக்கொள்ளும் கதைய, போயிடுச்சு. இப்போ அந்த படைகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணின இந்த பரதன் இப்போ என்ன செய்யறாரு என்றால் நாவாயில ஏற ஆரம்பிக்கிறார். இப்போ நாவாயில ஏறாரு அப்படின்னா முதலாவது கோசலை, சுமித்திரை, சத்துருக்கன், கைகேயி, குகன் ஆகிய 5 பேரும் ஏறின பிறகு கடைசியாக யார் ஏறுறான் அப்படின்னா பரதன் நாவாயில ஏற போறார். ஏற்கனவே 5 பேர் படகுல ஏறிட்டாங்க, ஏறி நிக்கிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இது சத்துருக்கன், குகன், பரதன், இது கோசலை, இது சுமித்திரை, இது கைகேயி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஓகேவா? இப்போ 5 பேரும் படகுல ஏறுறாங்க, கடைசியாக பரதன் ஏறுறான். எப்படி ஏறுறான் அப்படின்னு சொன்னா, இந்த கங்கை நதி சுழியை உண்டாக்கக்கூடிய ஒரு நதி, பெரிய நதி, மாபெரும் நதி. அந்த சுழி உண்டாக்கக்கூடிய நதியில தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான படை வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நிரூபித்துக் கொண்டு தன் மனசுல இருக்கக்கூடிய கள்ள ஆசையெல்லாம் நீக்கிவிட்டு, தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கள்ள ஆசையெல்லாம், என்ன கள்ள ஆசை அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில அரசியல் பலம் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள், அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற உண்டு. தன்னுடைய அண்ணன் தம்பி, தந்தை, ஏன்னா மாமன் மாமா என்று சொல்லி யாரையுமே பார்க்காம அதிகாரம் என்று வந்துட்டா தான் எனக்கு வேணுங்கிற ஒரு ஆசை வந்து வந்துரும் அப்படிங்கிறாங்க. அதிகாரம் வந்துட்டா எனக்கு அந்த அதிகாரம் வேணுங்கிற ஒரு ஆசை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு எனக்கெல்லாம் முடியல, ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம். அப்படி இந்த இலங்கையிலையும் கூட ஒரு வரலாறுகள் இருக்குது. தன்னுடைய தந்தையையே அரசியலுக்காக, தன்னுடைய அதிகாரத்துக்காக கொன்ன வரலாறுகள்லாம் இருக்குது. விஜயபாகுன்ற கொலை, ஏன்னா அங்க கீரவள்ளியினுடைய மகன் கொடுக்கப்படுறான், தன்னுடைய தந்தை 2வது மனைவியினுடைய மகனுக்கு இந்த கண்டிராஜ்யத்தை கொடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட 3 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, விஜயபாகுவையே போர்த்துக்கேயருடைய, ஒல்லாந்தருடைய அரசியலோட சேர்ந்து, கோட்டராஜ்யத்துடன் சேர்ந்து தன்னுடைய தந்தையவே போட்டு தள்ளின வரலாறுகள் இருக்குது, கொலை செய்த வரலாறுகள். அதே போல உலக நாடுகள்லையும் கூட பிள்ளைகள் தன்னுடைய தம்பினும் பார்க்காம ஏன்னா கொலை செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வரலாற்றிலே அப்படிப்பட்ட அந்த எந்த ஒரு கள்ள ஆசையும் இல்லாம, அப்படி தன்னுடைய மனதிலே எந்தவித கள்ள ஆசையும் இல்லாம, இதுவரைக்குமே உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட எல்லா மன்னர்களையும் தான் கீழே தள்ளிட்டு தான் முதலாவது மன்னனாக நிற்கிறான். அதே நேரம் இந்த படகிலும் ஏறி நிற்கிறார். இந்த இந்த பாடலுக்கான விடயம் உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். இப்ப நான் அந்த பாடலை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. சுழித்திநீர் வருதுரை அத்தை, சுழி உண்டாக்கக்கூடிய
உண்டாக்கி வருகின்ற, பெருகி வருகின்ற அர்த்தம். சுழி உண்டாக்கி கொண்டு பெருகி வருகின்ற கரைகளை அமைந்த கங்கை ஆற்றினை யாரு கடந்து விட அப்படின்னா, தன்னுடைய சேனையானது, தன்னுடைய படையானது கடந்து போயிடுச்சு. சுழித்து நீர் வருதுரை ஆற்றை சூழ்வடை கழித்து நீங்கியது. சூழ்ந்திருக்கக்கூடிய, தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த படையானது கழித்து நீங்கியது, அந்த பக்கமா சென்றுச்சு என்று சொல்லி நினைச்சு பார்த்துட்டு தன்னுடைய மனதிலே கள்ள ஆசையை அழித்து, ஏன்னா இதுவரைக்குமே அவரோட மனசுல எந்தவித கள்ள ஆசையும் இல்லை, நான் தான் இந்த நாட்டை ஆளணுங்கிற எந்த ஒரு கள்ள ஆசையும் இல்லாம அனைத்தையும் அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட. அவனினா பிள்ளைகள் என்ன? அவனினா அவனி ஏண்டா? அவனி உலகம். ஏன்னா நான் உலகம் உலகம். வெரி குட். உலகம். கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ஓகேம்மா, குட். உலகம். எல்லாரும் மைக் ஆன் பண்றதுக்கு ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த பாடல கொஞ்சம் கேள்வி கேட்டே படிப்போம், தூங்கிடுவீங்க. உலகம். பார் உலகம். அப்போ இதுவரைக்குமே இந்த உலகங்களை ஏற்கனவே ஆட்சி செய்த, பண்டு என்றால் பழமையான, நீண்ட காலமாக என்ற அர்த்தம். முன்னர்னு சொல்லலாம். முன்னர் ஆட்சி செய்த அனைத்து மன்னர்களையும் இழித்து என்று சொல்றது வந்து பிள்ளைகள் கீழ்மைப்படுத்தி என்ற அர்த்தம். இந்த இழித்து என்று சொல்றது கீழ்ப்படுத்தி, கீழே தள்ளிட்டு மேலேறினான். தான் மேலேறினான் என்று சொன்னால், இந்த மேலேறினான் ஏனைய மன்னர்களை விட மேலேறினான், தானும் ஏறினான் அப்படிங்கிற ரெண்டு பாருங்க. ஏறினான் ஏறினான் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பயனிலை இருக்குது. பட் அதுக்கு பாருங்க, மேலேறினான் உண்டு. யாரை விட மேலேறினான்? ஏனைய மன்னர்களை விட மேலேறினான். இரண்டாவது தானும் ஏறினான்னா, ஏற்கனவே 5 பேர், கோசலை, சுமித்திரை, கைகேயி, பரதன், சத்துருக்கன், குகன், சத்துருக்கன் என்று சொல்லி 5 நபர்கள் படகில் ஏறி இருக்க, தானும் அந்த படகில் ஏறினான் அப்படின்னு போதும். தன்னை சுற்றியுள்ள சேனையானது நீர் சுரித்து பெருகி வரும் கரைமையந்து கங்கையாற்றினை கடந்து விடவே வஞ்சகமான மண்ணாசையை போக்கிய குணத்தினாள். யாருக்கும் அப்படி வரசு வராது, அப்படிப்பட்ட மனசுடையவர். மண்ணாசையை போக்கிய குணத்தினால் இம்மண்ணினை முன்னர் ஆட்சி புரிந்த அரசர்கள் யாவரையும் தனக்கு கீழ்ப்பட்டவர்களாக ஆக்கி மேம்பட்டு நின்ற பரதனும் நாவாயில் ஏறினார். படகுல வந்தியார். இதுல வந்து உயர்வு நவுட்சி அணி பேணப்பட்டிருக்குது. இப்ப சொல்றாங்க, ஏற்கனவே எத்தனையோ கோடி மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா மன்னர்களையும் விட இவன் மேலானவனா இருக்கிறான் என்றால் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. ஓவரா கம்பர் வந்து பில்டப் பண்றாரு. ஆக அது நாங்க உயர்வு நவுட்சி சொல்றோம். ஓவரா சொல்றாரு. அப்படி எல்லாம் அவ்வளவு மன்னர்களை விடையும் இவன் மேலேறினான் என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் கொஞ்சம் உயர்வா சொல்றதுக்காக உயர்வு நவுட்சி எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாடல் கிளியரா பிள்ளை எல்லாருக்கும்? கிளியரா? மறுக்க சொல்லணுமா? கிளியருங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, குட். ஓகே, பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள்? ஓகேம்மா, தேங்க்யூ. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். யார் இருக்கீங்க? சஞ்சனா. ஓகே, சொல்லுங்க பாப்பா. இங்கிலீஷ் மீடியம் யாரும் இல்லையா? அர்சாந்த் இருக்கிறாரு. வேற? ஓகே, இங்கிலீஷ் மீடியம் அர்சாந்த் உங்களுக்கு விளங்குது தானே? கிளியரா? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளை தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அர்சாந்த் கிளியர் தானே? ஓகே ஓகே ஓகேப்பா. இப்போ இந்த பாடல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவர் வந்து எங்கள்ட நார்மல் கிளாஸ்லயும் இருக்கிறார். அர்சாந்த், அவருக்கு தெரியும் இந்த பாடல்லாம் இத்தனை நாள் நாங்க படிச்சோம் என்று சொல்லி. பட் கொஞ்சம் வேகமா தான் நான் படிப்பிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் விலங்கலை அப்படின்னா தயவு செஞ்சு செட் பாக்ஸ்ல எனக்கு மெசேஜ் போடுங்க சார், மறுக்க விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி. அதை நல்லாடி மைக் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. தெளிவா கம்பராமாயண பாடலை மட்டும் விளங்கி கொண்டு போயிருங்க. விலங்கலைன்னா பிறகு வந்து கஷ்டம் உங்களுக்கு. 2வது பாடலுக்கு நான் போறோம். 2வது பாடல், பரதன் புகனுக்கு கோசலையை அறிமுகம் செய்யறான். சோ இப்போ எல்லாம் ஏறிட்டாங்க. படகு நகர ஆரம்பித்து விட்டது. துடுப்புகள் வீசப்படுகின்றன. இங்கே குகன் இருக்கிறார். குகன் யார முதலாவது கேட்கிறார் என்று சொன்னால், இவங்க யாரு நின்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறார்? பரதன் கேட்கிறார். சோ 3 பெண்கள் இருக்கிறாங்க. 3 பெண்கள் யாருன்னு அவருக்கு தெரியாது. முதலாவது கேட்கிறார், இங்கே நின்று கொண்டிருக்கிறவங்க யாரு என்று சொல்லி கேட்கிறார். பிளேஸ் ஸ்ட்ரக்கான கொஞ்சம் சொல்லுங்க. மைக் இன்டர்நெட் கட்டான கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப முதலாவது இங்கே நின்று கொண்டிருக்கிறவங்க யாரு என்று சொல்லி அவ வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். எப்படி கேட்கிறான்னு பாருங்க. அப்படி கேட்கவும் இந்த பரதன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவங்க யார் என்று சொல்லி இவன்ட்ட சொல்றாங்க. பாருங்க. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி, குற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்று
குகன் வினவ, ரெண்டு இருக்குது என்று என்று ஒன்று ரெண்டு தான் என்று குகன் வினவ, இது குகன் கேட்கிறான். இது குகனுடைய வார்த்தைகள் போட்டுக்கொள்ளுங்க. குகன் வார்த்தை. இவது பரதனுடைய வார்த்தை. ஏனையது பரதன் சொல்றார். இந்த முதல் மூன்றரை வரிகள் குகன் கேட்கிற விஷயம். இதுக்கு கீழால பரதன் சொல்ற பதில். கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால், பெரும் செல்வம் யான் பிறந்தலால் துறந்த பெரியார். இதுல ரெண்டு வரலாற்று செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது, பார்த்துக்கொள்ளும். முதலாவது, சுற்றத்தாரும் தேவர்களும் அப்படின்னா பிள்ளைகள் முதலாவது பாடலம் ஃபுல்லா விளங்கப்படுத்திடும். உறவினர்களும் தேவர்களும் வணங்கத்தக்கவளாக, அவளுடைய குணம் எப்படி அப்படின்னா, அவளை பார்த்தாலே ஓகே, கிளியரா விளங்குதா? ஓகேவா? ஓகேமா, தேங்க்யூ. அப்போ ஓகேமா, தேங்க்யூ. அப்போ இந்த கோசலையை பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் வணங்குவாங்க அப்படின்னா, இவரை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களும் சரி, தேவர்களும் சரி, இவளை பார்த்த உடனேயே வணங்கத்தக்க தன்மையுடையவள். இவளை பார்த்தோனக்கே சுற்றத்தாரும் சரி, தேவர்களும் சரி, வணங்கக்கூடிய தன்மையுடையவளா இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த கோசலையை பார்த்துட்டு முதலாவது வணங்குறான். வணங்கிட்டு வெற்றி மாலையை சூடி இருக்கக்கூடிய பரதனே, தலைவனே. குறிசில் என்று சொன்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல குறிசில் அப்படின்னு சொல்ற அடிகள் எல்லாம் பரதனை குறிச்சு வரும். வெற்றி மாலையை சூடி இருக்கிற பரதனே, இவர் யார் என்று எனக்கு சொல்லுன்னு கேட்கிறான். முதலாவது எப்படி கேட்கிறான்னு பாருங்க. சுற்றத்தாரும், அதாவது உறவினர்களும் தேவர்களுமே இவளை பார்க்கின்ற பொழுது வணங்கத்தக்க தன்மையுடையவளாக இருக்கின்றவளை பார்த்துட்டு முதலாவது தொழுது நோக்குறான். வணங்கி பார்த்து விட்டு, வெற்றி மாலையை சூடி இருக்கிற பரதனே, இவர் யார் என்று சொல்லி எனக்கு சொல் அப்படின்னு கேட்க, இவன் ஆரம்பிக்கிறான் பரதன். இந்த உலகத்துல அரசர்கள் அனைவரும் தங்கக்கூடிய முற்றத்தை உடையவன். ஏனென்றா இது தசரதனுடைய அரண்மனை. இந்த அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முற்றம் என்று சொல்றோம். இந்த பகுதி எல்லாம் முற்றம் இருக்குது. சோ இந்த முற்றங்கள்ல எல்லாம் ஆயிரக்கணக்கான அரசர்கள் தங்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தசரதனுக்கு வரி செலுத்துவதற்காக. காரணம், இந்தியாவினுடைய பகுதியில, இந்திய சாம்ராஜ்யத்துல மாபெரும் பகுதியை பிடிச்சு வச்சிருந்தவர் இந்த தசரதன். அப்ப அனைத்து நகரங்களோட சிற்றரசுகளும் இவருக்கு வரி செலுத்துவதற்காக இந்த முற்றத்துல தங்கியிருப்பாங்க. இரவு முழுவதும் தங்கியிருந்து காலை அரசபை ஆரம்பிக்கின்ற பொழுது தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, போயிட்டு வரிகளை செலுத்துவாங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசர்களுமே தங்கக்கூடிய முற்றத்தை உடையவன். அவனுடைய முதலாவது மனைவிதான்ப்பா இந்த கோசலைன்னு சொல்றோம். இரண்டாவது அறிமுகப்படுத்துறா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை யாரு படைக்கிறா அப்படின்னு சொன்னா, பிரம்மதேவன் படைக்கிறார். மூன்று உலகையும் யாரு படைக்கிறா அப்படின்னா, பிரம்மதேவன் இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த பிரம்மதேவனை யாரு படைக்கிறா? இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் தங்கக்கூடிய அரசியல் முற்றத்தை உடையவன் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த தசரதன். அந்த தசரதனுடைய முதலாவது மனைவிதான் யாரு அப்படின்னா கோசலை அப்படிங்கிறத முதலாவது அறிமுகப்படுத்த. இரண்டாவது அறிமுகப்படுத்துறான், மூன்று உலகையும் படைத்தவன் யாரு அப்படின்னா பிரம்மன். மூன்று உலகம் அப்படின்னா மேலுலகம், நடுவுலகம், பாதாள உலகம் அப்படின்னு சொல்லி மூன்று உலகையும் படைக்கிறவன் இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிரம்மனை காட்டணும் உங்களுக்கு. பிரம்மன் படைக்கிறாரு. இவர்தான் பிரம்மதேவர். மூன்று தலைகளை உடையவர் தான் இவர் தான் பிரம்மதேவர். இந்த பிரம்மதேவனை யாரு படைக்கிறா அப்படின்னு சொன்னா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் பிள்ளைகள். சோ விஷ்ணு அப்படின்னா, இப்ப நாங்க ராம அவதாரத்தினுடைய உண்மையான கடவுள் யாரு அப்படின்னா, இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்ற அவதாரம். சோ இவர் தான் அந்த மகாவிஷ்ணு. ஓகே, இவர் தான் மகாவிஷ்ணு. இவர் யாரை படைக்கிறார் என்றால் இந்த பிரம்மனை படைக்கிறார். இந்த மகாவிஷ்ணுனுடைய தூதர். சோ முஸ்லிம்கள் பிள்ளைகள் இருந்தா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தூதர், இப்ப உதாரணத்துக்கு அல்லாவினுடைய தூதராக நபிகள் நாயகம் வந்தது போல, இந்த யாரு எங்களுடைய விஷ்ணுவினுடைய தூதராக ஒரு அவதாரம் என்று சொல்லுவோம். அவதாரம் என்றால் அவருடைய பெயர்ல ஒரு உருவமாக அவர் உருவெடுத்தவர் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ராமன். ஆக முதலாவது பார்த்துக் கொள்ளுங்க, இந்த மூன்று உலகத்தையும் படைக்கிறாரு இந்த பிரம்மதேவன். இந்த பிரம்மதேவனை படைச்சவர் இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அவதாரம்.
இந்த மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாகிய ராமனை பெற்றெடுத்தவள் யாரு அப்படின்னு சொன்னா கோசலை. கோசலை. இப்போ சொல்லுங்க நஜீலா. மகாவிஷ்ணு திருமால் அவரா சார்? அவர் தான் திருமால், மகாவிஷ்ணு, விஷ்ணுன்னு சொல்றோம் எல்லாமே ஒருத்தர் தான். ஓகே, நீங்க திருமால்னு படிச்சிருக்கீங்களா? திருமால் இவர் தான். இவர் தான் திருமால். திருமாலினுடைய அவதாரம் தான் யாரு? ஓகேமா, யார் என்று சொன்னால் இந்த ராமன். ராமன். இப்போ இந்த ராமனை யார் பெற்றெடுக்கிறா? கோசல். இப்போ இதுல இந்த உலகம் பெருசா, உலகத்தை படைத்த பிரம்மதேவன் பெரியவரா? இந்த பிரம்மதேவரை எதுல இருந்து படைக்கிறார்னா தன்னுடைய தொப்பூலில் இருந்து படைக்கிறார். சரியா? தொப்பூலில் இருந்து, தொப்புள் தெரியுதானே? தொப்பூலில் இருந்துதான் இந்த பிரம்மதேவனுடைய சக்தியை வெளிக்கொண்டு வர அவர் அதுல தான் பிறக்கிறார். அடுத்து இந்த பிரம்மதேவனுடைய அவதாரம் யாருன்னா ராமன். இவருடைய சக்தி தானே இது. இந்த ராமனை இவ பெற்றெடுக்கிறான்னா இந்த வரிசையில யாரு பெரியவங்களா இருக்கிறாங்க? இப்ப யாரு பெரியவங்க? கோசலை. கோசலை தான். குட். கோசலை தான் பெரியவங்க. அப்படிப்பட்ட கோசலை தான் இந்த ராமனை பெற்றெடுத்த பெரியார் என்று சொல்றோம். பட் இருந்தாலுமே கூட நாம் பிறந்த ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்துல அப்படிப்பட்ட செல்வம் ஏதாவது இருக்கா பிள்ளைகள்? உங்களோட யோசிச்சு பாருங்க. உங்களோட வீட்டுல கடவுள் பிறக்கிறாருன்னா உங்களை விட ஒரு செல்வம் படைச்சவன் யாரா இருக்கிறாங்களா? அப்படி இல்லை. பட் கடவுளே யாரோட வயிற்றுல பிறக்கிறாங்க? கோசலைன்ற வயிற்றுல பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அவள் எப்படிப்பட்ட செல்வம் படைத்தவள்? அப்படிப்பட்ட செல்வம் உண்டாகியவள் நான் பிறந்த ஒரே காரணத்தினால என்ன செஞ்சுட்டா அனைத்து செல்வங்களையும் இழந்தவள் அப்படின்னு சொல்றான். சோ இதை நாங்க சமயம் சார்ந்த ஒரு இலக்கியமாக பார்க்க தேவையில்லை பிள்ளைகள். ஒரு இலக்கியம், ஒரு பாடல் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? ஒரு சமயம் சார்ந்ததா நீங்க பெருசா அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நேம், ஒரு இலக்கியமாக மட்டும் பார்த்துக்கொண்டீங்கன்னா போதும். இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 உலகையும் படைத்தவன் யாரு? மேலுலகம், நடுவுலகம், பாதாள உலகம் 3 உலகையும் படைத்தவன் பிரம்மதேவன். பிரம்மதேவனை படைத்தவன் இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடியவர். இந்த மகாவிஷ்ணுடைய அவதாரமாகிய ராமன். ராமனை பெற்றெடுத்தவள் கோசலை. அப்போ இப்படிப்பட்ட கோசலை உலகத்திலேயே செல்வம் ஏன்னா செல்வம் படைத்தவள். இவளை விட யாரும் செல்வம் படைத்தவள் இல்லை. அப்படிப்பட்ட செல்வம் படைத்தவள் யான் பிறந்த காரணத்தினால் அனைத்தையும் இழந்தவள். அப்படிப்பட்ட கோசலை தான் இவ அப்படின்னு சொல்லி சொல்றோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி. சுற்றத்தாரும் என உறவினர்களும் தேவர்களும் வணங்கத்தக்கவளாக நின்று கொண்டிருந்த கோசலையை பார்த்து வணங்கிவிட்டு கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று கொற்ற வெற்றி மாலையை சூடிய பரதனே, உரிசில் என்ற தலைவனே, இவர் யார் என்று எனக்கு சொல் என்று கேட்கவே குகன் சொல்றான். குகன் வினவ பரதன் சொல்றான், கோக்கல் வைகும். கோக்கல் என்றால் அரசர்கள் தங்கும், வைகும் என்றால் தங்கும் என்று அர்த்தம். அரசர்கள் தங்கும் இடமான முற்றம் என்று சொன்னா வீட்டு முன்றில் என்று சொல்ல, வீட்டுக்கு முன்னாடி முற்றம். அப்படிப்பட்ட அரசர்கள் எல்லாம் தங்கக்கூடிய வீட்டு முற்றிலை உடையவன், அரண்மனை முற்றத்தை உடையவன் தசரதன். தசரதனுடைய முதலாவது மனைவி அப்படின்னு முதலாவது சொல்றான். 2வது சொல்றான், இந்த 3 உலகையும் படைத்தவன், 3 உலகம் ஈன்றானை, 3 உலகையும் படைத்தவனை யாரு? பிரம்மதேவனை. முன்னின்றான். யார் என்றது? தன்னுடைய தொப்பூலில் இருந்து முன்பு முன்னின்றான். ஆரம்பத்துல படைத்தவன் யாருன்னா அந்த மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட இந்த மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாகிய ராமனை பெற்றதால் இந்த இடத்துல ராமன் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ராமன் அப்படின்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்க புத்தகத்துல. ராமனை பெற்றதால் பெரும் செல்வம். அப்ப ராமனை பெற்ற ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்துல பெற வேண்டிய அனைத்து செல்வங்களையும் பெற்ற ஒரே ஒரு பெண்மணினா அது கோசலை தான். ஆனால் யான் பிறத்தலால், நான் பிறந்த யாரு? யான் என்றால் யாரை குறிப்பிடுது இந்த இடத்துல? யான் என்பது பிள்ளை பரதன். நான் பரதனாகிய நான் பிறந்ததால் அனைத்து துறந்த அப்படின்னா அனைத்து செல்வங்களையும் துறந்தவள், அனைத்தையும் இழந்தவள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறார் இந்த கோசலைய. கிளியர் நினைக்கிறேன். மறுக வாசிக்கிறேன் பாருங்க. உறவினர்கள் தேவர்களோடு வணங்கத்தக்கவாறு இருந்த கோசலை பிராட்டியை வணங்கி பார்த்து, வெற்றி மாலையை சூடிய பரதனே, இவர் யார் என்று கேட்க அதற்கு பரதன், அரசர்கள் தங்கியிருக்கும் முன்றிலையுடைய தசரதனின் முதல் பட்டத்தரசி, உலகையும் படைத்த பிரம்மதேவனை முன்னால் தோற்றுவித்த, தனது திருவுந்தியினின்று தோற்றுவித்த ஸ்ரீநாராயண அவதாரமாகிய, இது நாராயணன், திருமால், மகாவிஷ்ணு அப்படின்னு பல பேர் இருக்கு, எல்லாம் ஒருத்தர் தான்.
அவதாரமாகிய ராமனை மகனாக பெற்றதால் யான் பெற வேண்டிய அரசு செல்வத்தை யான் பிறந்த காரணத்தால் இழந்த பெருமைக்குரியவள் என்று கூறினார். எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை? கோசலையினுடைய அறிமுகமும் கோசலையினுடைய என்ன எப்படி கேட்கிறா, எப்படி அறிமுகப்படுத்தா, ரெண்டும் கிளியரா எல்லாருக்கும்? மறுவ சொல்லணுமா? இல்ல சார், கிளியர். இல்ல சார். ஓகே, குட். யாருக்கும் கிளியர் இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லிருங்க பிள்ளைகள். இந்த பாடல் மட்டும்தான் கொஞ்சம் விளங்காம இருக்கும். ஏனென்றா இந்த பகுதி இது வரைக்கும் நீங்க இப்படி படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்படி படிச்சிருக்கீங்களா பிள்ளைகள் இந்த விஷயத்த, இந்த விடயம் என்ன இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியுமா யாருக்காவது? ஓகே அப்படின்னா ஓகே, தெரிஞ்சிருந்தா ஓகே. பட் தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த விடயம். 3 உலகையும் படைத்தவன் பிரம்மதேவன், பிரம்மதேவனை படைத்தவன் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுடைய அவதாரமாகிய ராமன், ராமனை பெற்றெடுத்தவள் கோசலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பாடலுக்குள்ள போயிருவோம். இப்போ பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்யறார். இப்போ பரதன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா குகன் கோசலை அறிமுகப்படுத்திட்டாரு. இப்ப கோசலை கேட்கிற இவர் யாரப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவே இப்ப அறிமுகப்படுத்தாரு பாருங்க. பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்யறான். என்றலுமே அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை இவன் யார் என்று கன்று பிரி காராவின் துயருடைய கொடிவினவ கழல் கால் மைந்தன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கழல் கால் மைந்தன் இன் துணைவன் ராகவனுக்கு இன் துணைவன் வரணும். கொண்டு கூட்டினா ராகவனுக்கு இன் துணைவன் இலக்குவட்கும் இளையவட்கும் எனக்கும் மூத்தான் குன்று அணைய திரு நெடும் தோல் குகன் என்பான் இந்த நின்ற குறிசில் என்றான். சந்தி பிரிச்சு எழுதுறதுக்கெல்லாம் டைம் இல்ல பிள்ளைகள், எங்களுக்கான அந்த டைம் போதாது. பட் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சந்தி பிரிச்சு எழுதுறதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கிறேன். அதுக்கான வழிமுறைகளை பார்த்து அந்த சந்தி பிரிச்சு பார்த்து கொள்ளுங்க. ஒரு 2 புள்ளிகளுக்கு எங்களுக்கு கண்டிப்பா அது தேவைப்படும். அப்போ இன்று சொன்ன உடனேயே யாரு பரதன் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? இந்த உலகத்துல அரண்மனை முற்றிலை அரசர்கள் எல்லாம் வந்து தங்கக்கூடிய அரண்மனை முன்றிலை உடையவனும் ராமனை பெற்றெடுத்தவளுமாகிய கோசலை தான்ப்பா இவ அப்படின்னு சொன்ன உடனேக்கே இவனுக்கு அழுக தாரையா குட்டி யாரோட காலில் விழுந்துட்டான் அப்படின்னா கோசலையின் காலில் ரொம்ப நேரமா விழுந்து அழுது கொண்டே இருக்கிறான். அப்படி தன்னுடைய காலிலே விழுந்து அழுது கொண்டிருக்கின்றவனை பார்த்த காராம்பசு அப்படிங்கிறது பிள்ளைகள் அந்த வண்டி மாடு என்று சொல்லுவாங்க. வண்டி மாடு காராம்பசு, நான் உங்களுக்கு காட்டுறேன். காராம்பஸ் அதுதான் பிள்ளைகள். இதுதான் அந்த காராம்பஸ்ன்னு சொல்றது. இது பசு, இந்த காராம்பஸ். சோ இந்த காராம்பஸ் இல்லைங்களப்பா, மனித தலை இருக்கும் சார். ஒண்ணுது நீங்க சரியா பேசுறீங்க, இது விலங்கல, சவுண்ட் கிளியர் இல்ல கூட. மெசேஜ் ஒன்று போடுங்க சார். மனித தலையும் மாட்டு உடலும் இருக்கும் சார். அப்படி ஒன்று இருக்காது. ஓகே, மனித தலையும் இருக்கக்கூடியது காராம்பஸ். இப்படிதான் அந்த இருக்குது, இங்கே இருக்குது அந்த இது. இப்படி இருக்கக்கூடிய ஒன்றுதான் இது ஒன்று காட்டுறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த இருக்குது இப்படி. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பசு தன்னுடைய கன்றினை பிரிந்தால் காராம்பசுவினுடைய உடையவள் யாராக இருக்கிறா அப்படின்னா, ஏன்னா அந்த தன்மையில இருக்கிற தன்னுடைய மகனை இழந்துட்டா, மகன் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. சோ அதனால ரொம்ப துக்கம் அடைஞ்சவளாக இவ வந்து இருக்கிறா இங்க. ஏன்னா தன்னுடைய துக்கத்தை இங்க அந்த பசுவுக்காக இங்க ஒப்பிட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உவமையணியாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. கன்றினை பிரிந்த காராம்பசுவானது எவ்வாறான துன்பத்தை அடையுமோ அப்படியான ஒரு துன்பத்தை அடையக்கூடியவளாக யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய கோசலை இருக்கிறார். அது மட்டும் இல்லாம 2வது அடி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கொடிவினவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து உருவக அணி. கொடிவினவ, அப்படி கொடி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் எங்களுக்கு அந்த கொடியினை குறிக்காம கோசலையை குறிச்சு வந்ததன் காரணமாக இங்கே இது உருவக அணி. இங்கு கன்றினை பிரிந்த காராம்பசுவினுடைய துயரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட துன்பத்தை உடையவளும் கொடியாகியவளுமான யார் வினவ? கோசலையானவள் வினவ. கழல்கால் மைந்தன் என்று சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். பின்னாடி வந்து கழல்கால் மாயன்னு சொல்லுவாங்க.
கழல்கால் மைந்தன், கழல்கால் மாய. இங்க வீரக் கழலழிந்த மைந்தன் என்று சொல்றது பரதனை குறிக்கிறாங்க. பரதன், கழல்கால் மைந்தன் என்பவன் பரதன். கழல்கால் மாயன்னு நாங்க அடுத்து படிப்போம். அவர் நாங்க மகாவிஷ்ணு என்று சொல்லுவோம். ராமனுக்கு இனிய சகோதரன், இலக்குவனுக்கும் இளையவனாகிய இங்க சத்துருக்கனுக்கும் எனக்கும் மூத்தான். இலக்குவலன், சத்துருக்கன், பரதன் ஆகிய 3 பேருக்குமே இவன் அண்ணன், ராமனுக்கு தம்பி என்று சொல்றான். இலக்குவனுக்கு சகோதரன் சிறியவன், ராமனுக்கு சகோதரன், இலக்குவட்கும் இளையவட்கும் எனக்கும் அவன் மூத்தவன் என்று சொல்லி இங்க அறிமுகப்படுத்துறான். யார? இந்த குகனை. அப்ப இங்கேயே பரதன் இந்த குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்று கூறிட்டான். ஏன்னா ராமன் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா, நீ என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், என்னுடைய சகோதரன் என்று சொல்லி இங்க சொல்லிட்டு போயிட்டார். முதலாவது புகப்படலத்திலே சொல்லிட்டு போயிட்டார். இது கங்கைகான் படல புகப்படலம் தானே, முதல்ல சொல்லிட்டு போயிட்டார். அதை அறிந்தோ அறியாமலோ பரதனும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமனுக்கு கொஞ்சம் வயசுல குறைந்தவர், சின்னவர், இலக்குவனான் எனக்கு இளையாவதற்கு 3 பேருக்குமே கொஞ்சம் அண்ணன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறார். அது மட்டும் இல்லாம குன்று அணைய திரு நெடும் தோல் குகன் என்பான் நின்ற குடிசில். இங்கு நின்று கொண்டிருக்கின்ற குடிசில் என்ன சொல்றான் அப்படின்னா, தலைவனாகிய பரதன் சொல்றான். அப்படி எப்படி சொல்றான்னா, குன்று அப்படின்னு சொல்றது மலை, அணைய அப்படிங்கிறது உவமை உருபு, போல போன்ற புறைய ஒப்ப அணைய அப்படிங்கிறதெல்லாம் உவமை உருபுகள். மலை போன்ற திரு என்றால் அழகிய நீண்ட தோள்களை உடையவனாகிய குகன் என்று சொல்லி சொல்ற. வீரக்கடல் அணிந்திருக்கக்கூடிய பரதன் இங்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த குகன் என்பவன் ராமனுக்கு சகோதரன், இலக்குவணனுக்கும் எனக்கும் சத்துருக்கனுக்கும் அண்ணன், மலை போன்ற அழகிய நீண்ட தோள்களை உடையவன் குகன் என்று இவனை சொல்றாங்க என்று இந்நின்ற குறிசில் என்றான். இங்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த தலைவன் கூறுகிறான். மறுபடியும் சொல்றேன் பிள்ளைகள் பாருங்க. என்று கூறியவுடன் என்றலுமே அடியின் மிசை நெடுது வீழ்ந்து அழுவான இவன் யார் என்று கன்று பிரிகாராவின் துயருடைய கொடி வினவ. சோ இந்த இடத்தோட எங்களுக்கு ஒரு பகுதி யாரு கேட்கிறா, இது அப்படியே கோசலையினுடைய அடியாக இங்க இருக்குது. இது பரதன் குகன் கீழே விழுகிறது என்று சொன்ன உடனே என்ன சொன்னதுன்னா, முதல் பாடலை சொல்லியிருப்பாங்க. முதல் பாடல் இவதான் கோசலை என்று சொன்ன உடனேயே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவரோட காலில் விழுந்து ரொம்ப நேரமா அழுது கொண்டிருக்கிறான். இப்படி அழுது கொண்டிருக்கவனை பார்த்த கன்றினை பிரிந்த காராம்பசுவானது எவ்வாறான துயரை அடையுமோ அது போல இருக்கக்கூடிய கொடியானவள் வினவவே அதற்கு வீரக்கடலில் அணிந்திருக்கக்கூடிய மைந்தனாகிய பரதன் சொல்றான், இங்க இருக்கக்கூடிய குகனானவன் ராமனுக்கு சகோதரன், இலக்குவணனுக்கும் இளையவனாகிய சத்துருக்கனுக்கும் எனக்கு மூத்தவன், அழகிய நீண்ட மலைகளை போன்ற தோள்களை உடையவன் தான் இந்த குகன் என்று சொல்லி அங்க அறிமுகப்படுத்துறான். கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல்? கிளியரா? 4வது பாடலுக்கு போயிருவோமா? சந்தேகம் இருக்குதா? ஓகே, மறக்க வாசிக்கிறேன் கேளுங்க. என்று பரதன் கூறியவுடன் கோசலையினுடைய திருவடிகள் மீது நீண்ட நேரம் விழுந்து கிடந்து அழுகின்ற குகனை கன்றை பிரிந்த காராம்பசுவின் பெயருடைய கோசலை வினவவே வீரக்கல்லழிந்த கால்களுடைய பரதன் இதோ வணங்கி நிற்கும் ஆண்மகன், ராமனுக்கு இனியோ சகோதரன், இலக்குவணனுக்கும் சத்துருக்கனுக்கும் எனக்கும் அண்ணன், மழையொத்த பிள்ளையா டைப் பண்ணிருக்கான் பிள்ளைகள், இதை கொஞ்சம் மாத்தி தாரணும் உங்களுக்கு, டைப் பண்ணல. மழையொத்த திரண்ட அழகிய நீண்ட தோள்களுடைய குகன் என்று பெயருடைய மகன் என்று சொல்லி இங்கே சொல்லி முடிக்கிறார். அடுத்த பாடல் இது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கோசலையருடைய வாழ்த்துறையாகவும், இரண்டாவது விடயம் அங்க அவனுடைய அந்த துன்பத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள், துன்பங்களும் இங்க வெளிப்படுது. சோ பரதனுடைய துன்பத்தை வெளிப்படுத்துற அதே நேரம் ஏன்னா கோசலையினுடைய வாழ்த்துறையாகவும் இங்க சொல்றாங்க. என்ன வாழ்த்துறை சொல்றான் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய குகனும் உன்னுடைய தம்பி தான், இந்த குகனும் நீங்களும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சோ முதலாவது அவ என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, நைவீர் அளிர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பேர்ந்ததும் நலமாயிற்று. நைவீர் அப்படின்னா இனிமே என்ன செய்யாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. நைவீர் அளிர் மைந்தீர், இனிமே நீங்க என்ன செய்ய தேவையில்லை, துன்பத்தால நீங்க வருத்தப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. ராமனும் லக்ஷ்மணனும் சுத்த வீரர்கள், உண்மையான வீரர்கள். என்ன சுத்த வீரர்கள் என்று சொல்றான், மெய்வீரர், உண்மையான சுத்தமான வீரர்கள். அவர்கள் நாட்டினை விட்டு காட்டுக்கு போனது நன்மை ஆயிற்று. எதனால நன்மை ஆயிற்று அப்படின்னு சொன்னா,
அவ நன்மை ஆயிற்று அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்கிறா. கேசாயினி கொஞ்சம் கிருக்காயினி. ஏன் நன்மை ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, குகன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தன்னுடைய சகோதரனாக பெற்றதன் ஒரே காரணத்துக்காக அங்க நன்மை ஆயிடுச்சுன்னு சொல்ற. கேள்வியா கேட்கிறா. இது ஒரு கேள்வி. மைந்தர்களே, இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? என்னுடைய பிள்ளைகளே, இனிமே நீங்க துன்பத்தால வருந்தக்கூடாது. சுத்த வீரர்களாகிய ராம லக்ஷ்மணர் காட்டுக்கு போனது நன்மை தானே, நன்மை ஆகிற்று பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதிலும் சொல்றா, ஆம் அன்றே, ஆமா அது உண்மைதான். ஏனென்றால் விலங்கல் தின்தோள், விலங்கல் என்றால் மலை போன்ற திடமான தோள்களையும், முதலையும் சொல்றாங்க குன்றனைய திருநெடுந்தோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க விலங்கல் தின்தோள்னு சொல்றாங்க. விலங்கல் அப்படின்னா அங்கேயும் மலைதான். மலை போன்ற திடமான தோள்களை உடையவன், மலை போன்ற வலிமையான தோளையும் துதிக்கையால செய்யும் வீரச் செயலையும் உடைய ஆண் யானை ஒத்தவனான். அதாவது இப்படி சொல்றான், கைவீர களிரணைய காளை இவன். யானையானது தன்னுடைய துதிக்கையால செய்யக்கூடிய வீர செயல்களை குகனானவன் தன்னுடைய கைகளால் செய்யக்கூடியவன் யாருண்டா குகன். இதுதான் கைவீர களிரணையவன். யானை எப்படி தன்னுடைய வீர செயல்களை, அதனுடைய பெரிய மரங்களை எல்லாம் தன்னுடைய துதிக்கையால உடைத்து வீழ்த்துமோ, அது போல தானும் தன்னுடைய கைகளால் வீர செயல்களை செய்யக்கூடியவன் இந்த குகன். அதான் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம காளை போன்றவன். ஆரம்ப காலத்துல யானைக்கும் காளைக்கும் சிங்கத்துக்கும் புலிக்கும் ஏன்னா மானுக்கும் மயிலுக்கும் தான் என்ன செய்வாங்க, ஒப்பீடுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அன்னம் போன்று நடையுடையவன் சொல்லப்பட்டிருக்கா? சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? சிங்கம் போல் நடையுடையவன், யானை போல் திடமானவன், காளை போல் மிடுக்கானவன், புலி போல இருக்கக்கூடியவன் என்று சொல்லி அங்க ஓமை சொல்லப்பட்டிருக்கு. இங்க இரண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்ப யாராவது எங்களை பார்த்து நீ மாடு மாறி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீ ஒரு பசு மாறி இருக்குன்னு சொன்னா நாங்க கோவப்படுமா இல்லையா? பிள்ளை கோவப்படுவோம். ஆனண்டால் ஆரம்ப காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க? காளை என்று சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு காளை என்று சொன்னா கூட பரவாயில்ல, எங்களை மாடு என்று சொல்லிட்டா எங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா ஆனால் ஆரம்ப காலத்துல அது ஒரு பெருமையாக நினைச்சிருக்காங்க. நான் ஒரு காளை அப்படின்னு சொல்லி பெருமையா நினைச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்ப காளை இவன். அப்படிப்பட்ட இந்த குகனோடு தன்னோடு கலந்து நீங்கள் 5 பேரும் ஐவீரும் ஒரு வீராய் அகலிட நெடுங்காலம் அளித்தீர். அப்ப நீங்க 5 பேரும் சேர்ந்து நீண்டு இருக்கக்கூடிய இந்த அகன்ற இடத்தை, இந்த அயோத்திய நீண்ட காலம் ஆட்சி செய்வீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீண்ட நாள் ஆட்சி அரசாட்சியை செய்து காப்பாற்றுவீர்களாக அளித்தீர் என்று சொல்லிக்கணும். காப்பாற்றணும், அளித்தீர் அப்படிங்கிறது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற ஒரு அடி. சோ மறுக சொல்றேன், நைவீர் அளிர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நலமாயிற்று. நைவீர் அளிர்னா இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? மைந்தீர் முதலாவது பார்க்கிறோம். இதாவது நீங்க பிள்ளைகளே, நீங்க துன்பப்படவே கூடாது. இனிமே அதை பத்தி ஒன்றும் யோசிச்சு பேரல. இனிமே துன்பப்பட்டு வருந்தாம இருங்க. காரணம், நாடு இறந்து காடு நோக்கி, நாட்டுன விட்டுட்டு காடை நோக்கி உண்மையான வீரர்கள், மெய்வீரர்கள் பெயர்ந்து போனது நன்மை தரக்கூடியது ஆயிற்றல்லவா? நன்மையாக ஆயிற்றல்லவா? ஆமாம், ஆமாம் என்று உண்மைக்கும் அவங்க போனது நல்ல நன்மைக்கு காரணம் ஆயிற்றல்லவா? காரணம், குகனை தன்னுடைய சகோதரனாக பெற்ற காரணத்தால். குகன் தன்னுடைய சகோதரனா மாட்டான். அப்ப 4 பேர் இருந்தீங்க, இப்ப 5 பேர் ஆயிட்டீங்க. அப்ப நன்மைக்கு தான் போயிருக்கிறோம் சொல்றான். மலை போன்ற வலிமையான விலங்கல், தின் அப்படின்னா திடமான, திண்மையான அர்த்தம், தோளையும், கைவீர களிரணையவன், துதிக்கையால செய்யக்கூடிய வீரச் செயலை உடையவன். அப்படிப்பட்ட ஆண் யானையை போன்ற ஒருவன், ஆண்மகன் தான் யாருன்னா அந்த குகன். தன்னுடைய வீரச் செயல்களை துதிக்கையால் மைக்ரோஃபோன் பண்ணிக்கொள்ளுங்க கேசாயினி. ஓகே, யானையால செய்யப்படுகின்ற வீர செயல்களை தன்னுடைய கையால செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன் யாருன்னா இந்த குகன். அடுத்து காளை போன்றவனான இந்த குகனோடு கலந்து நீங்கள், தன்னோடு கலந்து நீங்கள் ஐவீரும் ஒரு வீராய் 5 பேரும் சேர்ந்து இந்த நீண்டு இருக்கக்கூடிய, அகன்று இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நீண்ட நாட்கள் அரசாட்சி செஞ்சு காப்பாற்றணும் என்று சொல்லி சொல்றோம். பொருளை வாசிக்கிறேன் கேளுங்க. அது கேட்க கோசலை அவர்களை நோக்கி, என் பிள்ளைகளே, இனிமேல் துன்பத்தால் நீங்கள் வருந்தாது இருப்பீர்களாக.
சுத்த வீரர்களாகிய ராம இலக்குமணர்கள் கோசல நாட்டை துறந்து காடு நோக்கி புறப்பட்டு சென்றது நன்மைக்கு காரணமாகிற்றல்லவா? குகனை சகோதரனாக பெற்றதால் மலை போன்ற வலிய தோளையும் துதிக்கையால் செய்யும் வீரச் செயலையும் உடைய ஆண் யானையை போன்ற ஆண்மகனாகி இந்த குகனோடு ஒன்றுபட்டு நீங்கள் ஐவருமாக அகன்ற நில உலகை நீண்ட காலம் அரசாட்சி செய்து காப்பாற்றுவீர்களாக என்றார். ஓகே, பிள்ளைகள் இதுல கொஞ்சம் எழுத்து பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகள் அதை கொஞ்சம் திருத்தி அனுப்புறேன். லாஸ்ட் டைம்ல தான் எங்களுக்கு இந்த இதுக்கான பொருளை வந்து டைப் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுல டைப் பண்ணியிருக்கிறாங்க, எழுத்து பிள்ளைகளா இருக்குது. நான் கொஞ்சம் அதை மாற்ற சொல்றேன், மாத்திட்டு அனுப்பு. இப்போ பிரிண்ட் எடுக்காதீங்க, நான் மார்னிங் இதை மாத்திட்டு அனுப்ப சொல்றேன். ஓகே, இந்த பாடல் விளங்கிச்சா? கிளியரா? ஓகேவா? ஓம் சார். ஓகே. ஓகே, நாலாவது ஓகே. ஐந்தாவது பாடல், இந்த 3 பாடல் தான். 11 காலுக்கு முடிச்சிருவோம் பாடல். அதுக்கப்புறம் வினாவிடைகள் ஃபுல்லாவே பார்ப்போம். நான் 5வது பாடல் சுமித்திரை அறிமுகம் செய்யறா. அப்ப முதல் பாடல் ஞாபகம் இருக்கா? பாடல் முதல் பாடல் என்ன பாடல்? முதல் பாடல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வரதல் நாவாய் நேருதல். முதல் அடி என்ன ஞாபகம் இருக்குதா? யாரெல்லாம் பாடமாக்கிருக்கீங்க இது வரைக்கும்? பாடெல்லாம் சுழித்து நீர் வருதுரை ஆற்றை சூழ்படை கழித்து நீங்கியது நகல் ஆசை. பாடலை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. போன வருடம் நேரம் பாடமாக்கிட்டோம். சோ முடிஞ்ச அளவுக்கு போன வருடத்தை விட 11:30 கிளாஸ் முடிட்டு 12 மணிக்கு இன்னைக்கு எப்படியும் 11:30 11:45 ஆகுமா? ஓகே சார். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் கூட டைம் கொஞ்சம் கம்பராமாயணம் பெரிய பகுதிங்கிறனால செய்யுள்னால. ஓகே, கொஞ்சம் பாடலை பாடமாக்கி கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் இந்த வாரத்துக்குள்ளால எனக்கு 2 நாள் கொஞ்சம் மேலாம் போயிடுச்சு பிள்ளைகள். இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு, குளச்சில படிச்சவர் என்னோட. அதனால ஃபுல்லாவே அந்த வேலையில இருந்துட்டோம். நேத்தும் கிளாஸும் செய்யலாம் போயிடுச்சு. அந்த ஒன்றும் செஞ்சிக்கே இல்லை, அப்செட்ல இருந்துட்டோம். அவர் இறந்ததே பெரிய ஒரு இதாக இருக்கு, அதனால செஞ்சிக்கே இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு திருக்குற்றால குறவஞ்சி ஃபுல்லா பாட போட்டுருவேன். அடுத்து உங்களுக்கு ததை விடுத்துவது பாடல் ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கிட்டத்தட்ட கொஞ்சம் முடிஞ்ச வேலை இருக்குது. பாடல்களை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி கொள்ளுங்க. ஸோ அவங்களும் பாவம் தானே, பாடமாக்கி கொள்ளட்டும். வேகமா பாடமாக்கலாம் முடிஞ்ச மட்டும். ஓகே, இதையும் பாடமாக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் பேப்பர்ல இந்த அடிகளை போட்டு எழுதுறேன். ஓகே, இப்ப பாருங்க. முதலாவது சுமித்திரையை குகனுக்கு அறிமுகம் செய்தல். அறந்தானே என்கின்ற அயல் நின்றால் தன்னை நோக்கி ஐய அன்பின், ஐய தலைவனே, இந்த ஐய அப்படிங்கிறது தலைவனே, அன்பின் நிறைந்தாளை உரை, அன்பால நிறைஞ்சிருக்கக்கூடியவளை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளம் தேவி, யாவருக்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்று என்ன பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள் என்றார். இப்போ 2வது இந்த பாடல்ல தான் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளான சுமித்திரையை பார்த்து எங்க 2 கொண்டிருக்கிறா? முதலாவது இங்க கோசலை, இங்க 2 கொண்டிருக்கிறா சுமித்திரை. சுமித்திரையை பார்த்து குகன் கேட்கிறா, இவட முகத்தை பார்க்கிறைய அறக்கடவுள் என்று சொல்லலாம். ஆகவே அறக்கடவுளுக்கும் இவளுக்கும் வித்தியாசம் இல்லைனால இது உருவகணின்னு போட்டுக்கொள்ளும் பிள்ளைகள். உருவகம் அறக்கடவுள் என்று சொல்லக்கூடிய உண்டு, அறக்கடவுளை குறிப்பிடலாம இங்க சுமித்திரையை குறிப்பிட்டதுனால இது உருவகணி. அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளான இந்த சுமித்திரையை பார்த்து, சுமித்திரையை தொழுது நோக்கி பார்த்துட்டு அங்கு நின்று கொண்டிருப்பவளான நோக்கி தலைவனே, ஐயனே அப்படின்னா தலைவனே என்ற அர்த்தம். அன்பால நிறைஞ்சிருக்கிறவள், இவ முகத்தை பார்த்தாலே இவட முகம் அன்பால நிறைஞ்சிருக்குது, இவர் யார் என்று சொல்லி சொல் என்று சொல்லி கேட்கவே இதுதான் எங்க சொல்றார். இது குகன் கேட்ட அடிகள், குகனுடைய வார்த்தைகள். அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளான சுமித்திரையை பார்த்து இவங்க யார் என்று சொல் தலைவனே, பரதனே இவங்க யார் என்று சொல். இப்ப காரணம் அன்பால நினைஞ்சிருக்கிறா, அவட முகத்தை பார்த்து அன்பால நிறைஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவே பரதன் சொல்றாரு, நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பதாக்கி. 2 இருக்குது பிள்ளை. இந்த மெய் அப்படிங்கிறது உண்மை, உடல் ஆகிய 2 நோக்கத்துல இங்க வந்திருக்கு. நெறிதிரம்பா அப்படிங்கிறது உண்மை, மெய்யை அப்படிங்கிறது 2 சொல்லியிருக்காரு. நெறிதிரம்பா அப்படின்னா இந்த உலகத்திலேயே வாய்மையிலிருந்து கொஞ்சம் கூட நீங்காத, தான் சொன்ன வார்த்தைக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவன் தான் இந்த தசரதன். அப்போ தன்னுடைய வாக்குக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவனான, தன் வாக்கியத்துக்காக எப்போயும் நிலைநிறுத்தக்கூடியவனான இந்த தசரதன் தன்னுடைய மெய்யை நிறுத்திட்டு அப்படின்னு சொன்னா, முதலாவது தன்னுடைய உடலை இந்த உலகத்துல விட்டுட்டு இறந்தான்.
முதலாவது உடல் அப்படிங்கிற பொருளையும் பார்க்கலாம். ரெண்டாவது தன்னுடைய சத்திய வாக்குக்காக உண்மையை நிலைநிறுத்தி விட்டு தான் இறந்து போனான். உண்மைக்காகவே இறந்து போன ரெண்டு பொருள் இருக்குது. நீங்க இதுல புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க உடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மட்டும் எடுத்துக்கணும். உடல் என்று எடுத்துக்கொண்டா ஓகே. அப்போ தன்னுடைய சத்திய வாக்குக்காக பொய் உடலை, மெய் என்றால் பொய்யாகிய உடல் தானே, அப்ப பொய்யாகிய இந்த உடலை இந்த உலகத்துல நிற்பாட்டிட்டு தன்னுடைய உயிரை விட்டு நீங்கியவன் யாரு, இறந்து போனவன் யார் என்றால் அந்த தசரதனுடைய இளம் தேவி, இளைய பட்டத்தரசி தான் யாரு அப்படின்னா இந்த சுமித்திரை. முதலாவது அறிமுகப்படுத்திட்டானா ரெண்டு விஷயம் சொல்றான். அங்க சொல்லியிருப்பான், சுற்றத்தார் தேவரிடம் தொழு நின்ற கையை கோசலையை தொழுது நேர்த்து நான் கண்டு பிரிகாராவினுடைய எப்படி கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவின்னு அறிமுகப்படுத்தி இருப்பான் முதலாவது. இங்க எப்படி அறிமுகப்படுத்துறான், வாய்மையிலிருந்தும் சிறிதும் நீங்காத தன்னுடைய பொய்யாகிய உடலை நிறுத்திட்டு மெய்யாக இறந்து போனவன் என்று முதலாவது அறிமுகப்படுத்துறான். அதே நேரம் அங்க ரெண்டாவது அறிமுகப்படுத்துறப்ப கோசலை எப்படி அறிமுகப்படுத்திருப்பான், 3 உலகம் ஈன்றானை முன்னின்றானை பெற்றதால் தான் பெறக்கூடிய பெருஞ்செல்வம் அறிமுகப்படுத்தியிருப்பான். இங்க அறிமுகப்படுத்த பாருங்க, யாவருக்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் ஒருத்தன் இருக்கிறான். ராமனுக்கு பின்பு பிறந்தவங்க யார் யார் இருக்கிறான், இலக்குவணன் இருக்கிறாரு, பரதன் இருக்கிறாரு, சத்ருகன் இருக்கிறாரு. ஆனா பரதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமனுக்கு பின்பு பிறந்தானும் உளன் அப்படின்னா ஒருத்தன் தான் இருக்கிறாருன்னு இவர் சொல்றார், தங்களை இழிவுபடுத்திட்டு. ஏன்னா ராமன் எப்போ காட்டுக்கு போறாருன்னு புறப்பட்டாரோ அப்பவே நானும் போறேன்னு சொல்லி புறப்பட்டவர் தான் உண்மையான தம்பிய ஒழிய நாங்க 2 பேரும் உண்மையான தம்பிகளை இல்லைங்கிறது அவருடைய மன வேதனை இதுல வெளிப்படுது. பரதனுடைய துயரம் வெளிப்படுற ஒரு அடியாக இது இருக்குது. ராமன் எல்லாருமே யாவருக்கும் தொழுகுலம், எல்லாருமே வணங்கத்தக்கவளாகிய குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்து கடவுள்கள் இந்துக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிள்ளைகள் இப்ப நாங்கெல்லாம் ஒரு குடும்ப வைத்தியர் வச்சு கொள்றோம்ல, எங்களோட குடும்பத்துக்கு நாங்க இவங்ககிட்ட தான்ப்பா போவோம், இவங்ககிட்ட போனாதான் எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே போல ஆரம்ப கால மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தெய்வத்தை அடிப்படை எந்த நோய் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, தெய்வத்திடம் போய் வேண்டுறது, தெய்வத்திட்ட போனா எங்களுக்கு எந்த நோயும் தீந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வமாக ஒருத்தரை நியமிச்சு வச்சு கொண்டாங்க. எனக்கு இவர்கிட்ட போனாதான் சரியாகும், இவங்ககிட்ட போனாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்போ அது போலதான் இவங்களுடைய குலதெய்வமாக அவங்களுடைய குலம் இருக்குல்ல, அந்த சூரிய குலம், அவங்களுடைய அந்த குலத்துக்கு தெய்வமாகியவர் யாரு, இந்த மகாவிஷ்ணு தான். அந்த குலதெய்வம் தான் இந்த ராமன் சொல்லி இங்க சொல்றாங்க. அப்போ எல்லாருமே வணங்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்ல, யாவருமே வணங்கத்தக்கவராகிய இந்த ராமனுக்கு, குலதெய்வமாகிய ராமனுக்கு பின்பு பிறந்த தம்பி ஒருவன் தான் இருக்கிறான், ஒருவன் உளன் என்று அனைவருமே சொல்லுமாறு ராமனை விட்டு என்றைக்குமே நீங்காத இலக்குவணனை பெற்றெடுத்த பெரியவள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளாகவும் ஏன்னா அருகில் நின்றிருக்கின்ற சுமித்திரையை குகன் பார்த்து, ஐயனே பரதனே, அன்பால நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெருமாட்டி யார் என்று எனக்கு சொல்லு என்று சொல்லி கேட்கவே பரதன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த உலகத்தில சத்திய வழியில் இருந்தும் சிறிதும் மாறுபடாம வாய்மையை இந்த உலகத்தில நிலைநிறுத்திட்டு பொய்யாகிய உடலை விட்டு நீங்கி தன்னுடைய உண்மையை நிலைநிறுத்திவிட்டு இறந்து போனான் ஒருவன் தசரதன். அந்த தசரதனுடைய இளைய பட்டத்தரசி தான் அப்படின்னு சொல்லி முதலாவது அறிமுகப்படுத்தவே, 2வது அறிமுகப்படுத்துறான், நாங்கெல்லாம் வணங்கத்தக்கவராகிய குலதெய்வம் யாருன்னா ராமன். அப்படிப்பட்ட ராமனுக்கு பின்பு பிறந்தான் என்று சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் இலக்குவணன். அப்படிப்பட்ட இலக்குவணனை பெற்றெடுத்த பெரியவள் பெருமாட்டி, பெருமைக்குரியவள் அப்படின்னு சொல்லலாம். அவள் தான் அப்படின்னு சொல்றான். பார்த்து கொள்ளுங்க, அறக்கடவுளே என்று கூறத்தக்கவளாய் அருகில் நின்ற சுமித்ரா தேவியை குகன் பார்த்து, பரதனே அன்பால் நிறைந்த இப்பெருமாட்டி யார் என்று கேட்க, அதற்கு பரதன் சத்திய வழியை நின்றும் சிறிதும் மாறுபடாத தன் வாய்மையை என்றும் நிலைநிறுத்தி பொய்யுடலை நீத்து இறந்தவனாகிய தசரதனின் இளைய பட்டத்தரசி ஆவாள். மேலும் இவள் யாவருக்கும் வணங்கத்தக்க குலதெய்வம் ஆகிய ராமனுக்கு பின்னே பிறந்த தம்பியும் ஒருவன் இருக்கிறான், அப்படி ஒருவனுடன் சொல்லுமாறு ஒருவன் இருக்கிறான், அவனை பெற்றெடுத்த பெருமைக்குரியவள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துறான். கிளியரா பிள்ளைகளது?
சுமித்திரை கிளியரா? ஓ சார். ஓகே. ஓ சார். அடுத்த பாடல் மிக முக்கியமானது. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, கோசலைய வந்து யாருன்னு கேட்கிறதும் அதுக்கு பதில் கூறுறதும் ஒரே பாட்டா தான் இருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கோசலையினுடைய சுற்றத்தார் தேவரிடம் தொழு கோசலையை தொழுது நோக்கின்ற பாடல்ல அதுல யாருன்னு கேட்கிறப்பையும் கண்டுபிரிகாராவின் துயருடைய கொடிவினவங்கிற சொல்லி அதுலயும் கூட அங்க ஒவ்வொரு பாட்டுல தான் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பாடலையும் முழுவதும் விளக்கப்படுத்தி இருப்போம். ஆனால் கையேய கேட்கிறது ஒரு பாடல், இவர் யாருன்னு கேட்கிறது ஒரு பாடலும், அதுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னொரு பாடலுமாக 2 பாடல்கள் கைகேயை பற்றி கேட்கப்பட்டிருக்கும். இது கைகேயை பற்றியான கூடுதலான தகவல்களை பெறுறதுக்கும் அவளை பார்க்கிறப்ப குகனுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு பாருங்க. அங்க கோசலை எப்படி கேட்டாரு? சுற்றத்தாரும் தேவர்களும் வணங்கத்தக்கவளாக நின்றவள் அப்படித்தானே கேட்டிருந்தாரு. சுமித்திரை கேட்கிறப்ப எப்படி கேட்டிருப்பாரு? அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவளும் அன்பாலும் நிறைஞ்சவளும் கேட்டிருப்பாரு. இப்போ இங்க பாருங்க எப்படி கேட்கிறாருன்னு. குகன் கைகேயை யாருன்னு கேட்கிறாரு. இங்க இருக்கிறாரு குகன், இங்க நிக்கக்கூடிய கைகேயை பார்த்து பரதனி இவங்க யாருன்னு சொல்லி, கோசலை யாருன்னு சொல்லியாச்சு, சுமித்திரை யாருன்னு சொல்லியாச்சு, இப்போ இவங்க யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இப்படி சொல்றான்னு பாருங்க. சுடு மயானத்து இடை தன் துணை ஏக, தோன்றல் துயர்க்கடலில் ஏக, கடுமையார் கானகத்து கருணை ஆற்களி ஏக. இன பாருங்க, கடல்கால் மாயன். இங்க யாரு சொல்லப்படுது கடல்கால் மாயன்னு? இங்க யார் பிள்ளை சொல்லப்படுது? பரதன். இல்ல, கடல்கால் இல்ல இல்ல, கடல்கால் மைந்தன் தான் குகன். கடல்கால் மாயன்கிறது மகாவிஷ்ணு, திருமால். இல்லைங்க நிஷா, இதை நோட் பண்ணி கொள்ளுங்க பாப்போம். இந்த இடத்துல திருமால் மகாவிஷ்ணு அவங்க காட்டின கடவுள் ஒருத்தர். அங்க வந்து மைந்தன், அங்க வந்து மைந்தன். அதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கடல்கால் மைந்தன் வீரக்கடல் அழிந்தவனான பரதன் என்று சார். இங்க கடல்கால் மாயங்களை செய்யக்கூடியனா கடலணிந்த கால்களை உடைய திருமால். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஒரு முறை வினா கேட்டிருந்தாங்க, கடல்கால் மைந்தன்னு கேட்டிருந்தாங்க. விலங்கலம்மா இந்த இடத்துல மைந்தன்னா இருக்குது. கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த இடத்துல கடல்கால் மாயன்னு தான் வரணும். வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன் அந்த புத்தகத்துல. நான் அந்த புத்தகத்தை பார்த்து படிப்பீங்க. நான் வந்து மெயின் பாட்டை தான் எடுத்து படிப்பிக்கிறேன். பட் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு பிள்ளைகள், கடல்கால் மைந்தன் கடல்கால் மாயன். அது கூட அந்த புத்தகமே பிள்ளைகள் கொஞ்சம் தெரியாதா? உள்ளாவே பிள்ளையா வச்சிருக்கானுங்க அந்த புத்தகத்தையும் அவங்களுக்கு. வெயிட் கொஞ்சம் ஷேர் பண்றேன். அந்த புத்தகத்தை பாப்ப வெடி போட்டுருக்காங்க. இங்க பாருங்க, விலங்குதா எப்படி இதுல போட்டிருக்காங்க. இதே உங்களோட புத்தகம் தான். இங்க பாருங்க, கிளியரா மாத்திட்டாங்க. அது பிறகு கிளியரா பிள்ளை எல்லாருக்கும் இப்ப புக்ல ஒரு விஷயம் அதே புக்கு தான். பட் இது வந்து லாஸ்டா வந்த காப்பி. இந்த லாஸ்ட் காப்பியில மட்டும்தான் கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. அது ஒரு சில விஷயங்கள் மட்டும். இப்ப நான் கொடுக்குற நோட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுலதான் இதான் சரியானது. அதுக்கப்புறம் தான் இதை மாத்தினாங்க. நான் லாஸ்ட் இயர் மாத்தி பிடிஎஃப் மட்டும் கிடைச்சு எனக்கு. இந்த பிடிஎஃப் மட்டும் கிடைச்சு எனக்கு புத்தகத்தோட. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஃபுல் புக்கோட பிடிஎஃப் வந்து லாஸ்டா எடிட் பண்ண புக்கோட பிடிஎஃப் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மாத்திட்டாங்க. இப்போ மாயன்னு சொல்லி மாத்திக்கொள்ளுங்க. ஓகே. அப்போ வீரக்களில் அணிந்த மாயன் யாரு? திருமால். இப்படிப்பட்ட திருமாலுடைய கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஒரு சின்ன கதை ஒன்றுக்கு நான் போயிட்டு வந்துருவோம். ஓகே, கதையை பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இங்க இருக்க ஒரு கதை ஒன்று சொல்லி உங்களுக்கு மற்றவங்க கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும். 3 அடி மண் கேட்டு 2 அடியால் அளந்த கதை. 3 அடி மண் கேட்டு 2 அடியால் அளந்த கதை தான் மூவடி மண் கேட்டு 2 அடி கதை. மூவடி மண் அப்படின்னு சொல்ற ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். இப்போ இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, திருமால் என்று சொல்றோம் இல்ல, அவரை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். திருமாலுடைய அவதாரங்கள் பல அவதாரங்கள் அவர் எடுத்திருக்கிறாரு.
அதுல ஒரு அவதாரம். சோ இதுல அவருடைய அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பல அவதாரங்கள் 20க்கும் மேற்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான அவதாரங்கள் நாங்க பார்ப்போம். 20க்கும் மேற்பட்ட அவதாரங்கள்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கு பிறகு நான் படிக்கிறப்ப கொஞ்சம் கூடுதலான அவதாரங்கள். தசாவதாரம். ஆ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராமன், கண்ணன், வாமனன், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த து- வாமன அவதாரம், நாராயண அவதாரம் அப்படின்னு சொல்லி பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் இந்த மகாவிஷ்ணு. இவருடைய அவதாரங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஏன்னு சொன்னா சிவன் வந்து வரத்தை கொடுத்துருவாரு. அந்த வரங்கள் வந்து பரசியில அவங்க தவறா பயன்படுத்துறப்ப மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்து வருவாங்க. சரியா? சில சில ப்ரொஜெக்டை முடிக்கிறதுக்காக வேற ஒரு உருவம் எடுத்து வர்றதுதான் அந்த அவதாரம் என்று சொல்றது. உதாரணத்துக்கு இப்போ இங்க யாரை அழிக்கிறதுக்கு வாராரு அப்படின்னு சொன்னா மகாபலியினுடைய பிரகலாதன் அப்படிங்கிறவருடைய மகனான மகாபலி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அழிக்கிறதுக்கு வாரார். இங்க இருக்கக்கூடிய பிரகலாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மகா ஒரு பெரிய ஒருத்தர், யாகங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு நல்லவர், நல்ல வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாரார். இந்த பிரகலாதன் என்ன செய்யறாருன்னா இறக்குற சந்தர்ப்பத்துல தான் பெற்ற தவத்தினுடைய பலன்களை யாருக்கு கொடுத்துட்டாருன்னா தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ இவ்வளவு நாள் பல ஆயிரம் ஆண்டுகள் தான் பலன் எடுத்திருக்கின்ற பல வரங்கள் எல்லாத்தையும் இவருக்கு ஃப்ரீயா கொடுத்த உனக்கு இந்த மகாபலிக்கு வந்து அகங்காரம் கூடிடுச்சு. அகங்காரம்னா பெருசா ஒன்றும் இல்ல, நான் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கூடுனதுனால இவர் ஒரு யாகம் செய்ய போறார். ஒரு பெரிய யாகத்தை வந்து திட்டமிட்டு இருக்கிறார். அந்த யாகத்தை மட்டும் முடிச்சார்னு சொன்னா இவர் தேவர்களை விடவும் பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவரா மாறிடுவார். என்னதான் முதல்ல நல்லவரா இருந்தாலும் தான் வந்து தேவர்களை விடையும் கடவுளை விடையும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டோங்கிற ஒரு அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னா தேவர்களையே அழிக்கக்கூடிய சக்தி வந்து இவனுக்கு வந்துடும், மகாபலிக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால தேவர்கள் எல்லாம் போயிட்டு மகாவிஷ்ணுகிட்ட வேண்டுறாங்க, இவர் எப்படியாவது ஒண்ணு திருத்துங்க, இல்லாட்டி போட்டு தள்ளிருங்க, கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே அவர் சொல்றாரு, ஓகே அவன் நல்லவன் தான், அவன் நான் திருத்துறதுக்கு முயற்சி செய்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு என்றால் இவர் ஒரு வாமன அவதாரம் எடுக்கிறார். ஒரு குட்டி மனிதனாக 2 அடி 2.5 அடி 3 அடி என்று வச்சுக்கொள்ளுங்களேன், 3 அடி மனிதனாக உருவம் எடுத்து வாரார். அதான் அந்த வாமன அவதாரம். இப்ப யாகம் நடந்து கொண்டிருக்க இடத்துக்கு வாமனன் வந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, பிரகலாதா எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்ப பிரகலாதனுக்கு மகாபலி மகாபலி எனக்கு ஏதாவது கொடு. நான் அவர் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வர்றாரு, ஒரு யாசகன் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து கேட்கிறார், எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்கவே, இப்ப மகாபலி அப்படிங்கிறவ வந்து ஒரு மாபெரும் மனிதன். இப்போ அவர் தான் இந்த உலகத்திலே பெஸ்டாக போறார். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன வாமனா உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை தாரேன் அப்படின்னு கேட்கிறார். இப்போ இவர் என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னா, எனக்கு 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறார். 3 அடி மண்ணுன்னா இவர் கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி மனிதன், கிட்டத்தட்ட 3 அடி வச்சா எவ்வளவு தூரம் வரும்? 3 அடி, இங்க ஒரு கால் வைக்கிறார், இங்க ஒரு கால் வைக்கிறார், இங்க ஒரு கால் வைக்கிறார். இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மொத்த நிலமும் எனக்கு வேணும், அந்த மண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். மகாபலிக்கு கோபம் தலைக்கீறிடுச்சு. நான் வந்து எவ்வளவு பெரிய மனிதன், நீ வந்து ஒரு நாட்டை கேட்ப, பெரிய பெரிய செல்வங்களை கேட்ப நான் எதிர்பார்க்கவே, நீ 3 அடி மண் கேட்கிறியே. மருகவும் சிரிச்சிட்டு சொல்றார், மருகவும் நான் உன்கிட்ட சொல்றேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கவே அவர் சொல்றார், எனக்கு 3 அடி மண் மட்டும் போதும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு உனக்கு. ஓகே, இப்ப மகாபலி எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கப்பா நிதர்சன். சார், மகாபலி வந்து பிரகலாதன்ற பேரன் தானே? பேரனா சரியா தெரியல. சரியா நான் நினைக்கிறேன் மகன்னு தான் கொடுத்திருந்தாங்க, ஆமாம் சார். சரியா வரலாறுகள் தெரியல. ஓகே, வீரசானந்த மகன் சார். அப்படியா? ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப அந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா தெரியல, நான் நெட்ல தான் ஓகே சார். டவுன்லோட் பண்ணேன். பேரனா சரியா தெரியலப்பா. ஓகே ஓகே. பிரகலாத் என்ற அசுரன் மகன் தான், மகனின் மகன். ஓகே, மகனின் மகன் தான் போட்டிருக்கு, சாரி, பேரன். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா 3 அடி. ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே, அப்போ 3 அடி மண் கேட்கவுமே இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து இந்த 3 அடி மண் தான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே கோவப்பட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் ஏதாவது கேள் என்று கேட்கவே அவருக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து 3 அடி மண் இருந்தா மட்டும் போதும்னு கேட்க, அந்த 3 அடி மண்ணுக்காக இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, முதலாவது அடி மண்ணை உங்க பாருங்க வச்சிருக்கிறார் ஒரு பூலோகத்திலையும், 2வது அடி மண் எங்க வைக்கிறார், கொண்டு போயிட்டு மேலோகத்திலையும் கொண்டு போய் வைக்கிறார். முதலாவது அடி மண்ணை இங்கே கீழையும், 2வது அடி மண்ணை கொண்டு போயிட்டு மேலோகத்திலையும் வைக்கவுமே 3வது அடிக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு அந்த நிலமே இல்லை. இப்போ மகாபலிக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், நான் வந்து தவறிழைச்சிட்டேன்,
நான் வந்து நினைச்சிட்டேன், தவறு இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேற வாமனன் கிட்ட என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, தான் மன்னிப்பு கேட்டு 3வது அடியை என்னுடைய தலையில வைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிரசை காட்டுறாரு. சோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருச்சுன்னா, இந்த உலகம் யாருக்கு சொந்தமாகுது? இந்த மகாவிஷ்ணுவாகிய வாமனனுக்கு சொந்தமாகுது. சோ இந்த உலகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த குள்ள உருவம் படைத்த வாமனன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து மாபெரும் உருவம் எடுக்கிறார். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய உருவம் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி. இதுக்கு வந்து நெடுங்காலம் எடுத்திருக்கலாம். சோ மிகப்பெரிய உருவம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டார்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சின்ன குள்ள உருவத்திலிருந்து இந்த உலகத்தை விட, இங்க பாருங்க உலகம் எவ்வளவு பெருசு இருக்குது, இவர் எவ்வளவு பெரிய உருவம் எடுத்திருக்கிறார், பெரிய ஒரு உருவத்தை வந்து எடுத்தார் என்று சொல்லி சொல்றாங்க. இப்படி மாபெரும் பெரிய உருவம் உண்டு எடுத்து இந்த உலகத்தை தான் வந்து வெற்றி கொண்டதாக யாரு சொல்றான்னு சொன்னா வரலாறுகள் சொல்லுது. இப்ப நாங்க மேல போவோம். ஓகே, இப்ப பார்த்து கொள்ளுங்க. இப்படி இந்த கடல்கால் மாயனாகிய திருமால் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய உருவமான இந்த வாமன அவதாரத்தை எடுத்து, குள்ள மனிதராக இருந்து பெரிய உருவம் ஒன்று எடுத்து, இந்த பூமியில இருந்து மிகப்பெரிய உருவத்தை எடுத்து 3 உலகத்தையும் அளந்து, அதே நேரம் மேலோகத்தையும் அளந்து இந்த உலகத்தை தன்னுடைய வசப்படுத்தினார். ஆனால் கைகேயி அப்படி ஒன்றும் செய்து விடவில்லை. அப்படியெல்லாம் மிகப்பெரிய உருவம் எடுத்தோ கஷ்டப்பட்டோ தான் என்ன செய்யல, இந்த உலகத்தை கைப்பற்றல. தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்துட்டான். தன்னுடைய மனசுல தான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கொடுமையால இந்த உலகத்தை அளந்தா. எப்படி? தான் மனசுல நினைச்சிருக்கிற அந்த 2 வரங்களை தசரதனிடம் கேட்டதன் அடிப்படையில இந்த உலகத்தை அவ என்ன செஞ்சுக்கிட்டானா பெற்றுக்கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்று செய்தி ஒன்றும் அவர் சொல்றவமே அதுக்கு பதில் சொல்றான். குரிசில் கூறும். இப்ப தலைவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப எப்படி சொல்றான் பாருங்க. சுடுமயானத்திடை துணையேக. சுடுமயானம்னு சொன்னா சுடுகாட்டுக்கு யாரு போறான்னு சொன்னா தசரதன் போயிட்டாரு ஏகாண்டா போகவே. தோன்றல் துயர்கடலிலேக மகனாகிய பரதன் துன்பக்கடலுக்கு போக. தோன்றல் அப்படிங்கிறது இங்க யார? அவளால தோன்றியவனான பரதனை சொல்றாங்க. 2வது அடி பரதன். கடுமையார் கானகத்துக்கு கருணை ஆர்களி போக. கடுமையான கொடுமை செய்யக்கூடிய அந்த காட்டுக்கு இடையில அருட்கடலாகிய ராமன் போறாரு. 3வது ராமனை சொல்லக்கூடிய அடி. கருணையார் கடல், அருட்கடலாகிய ராமன். உருவகணி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அருட்கடலாகிய ராமன் என்று உருவகணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க தோன்றல் துயர்கடலில் ஏக. அந்த தோன்றல் துயர்கடலுங்கிற தோன்றலுமே எங்களுக்கு உருவகணி தான். ஏன்னா தோன்றல் அப்படிங்கிற ஒரு சொல் யாரை குறிப்பிடுது அப்படின்னா எங்களுக்கு பரதனை குறிப்பிட்டிருக்கு. ஆகவே தோன்றல் அப்படிங்கிறது வந்து அங்க உருவகம் தான். ஒரு சொல் அச்சொல் தவிர்ந்த ஏனைய பொருளை குறிக்குது அப்படின்னாலே அங்க உருவகணி தான். தோன்றல் துயர்கடலுக்கு போக பரதனாகியவன் துன்ப கடலுக்கு போகவே, கடுமையான காட்டுக்கு ராமன் போகவே, கடல்கால் மாயன் வீரக்கடலணிந்த மாயன் ஆகிய திருமால் நெடுமையால் அன்று அளந்த உலக எல்லாம் நீண்ட உருவம் எடுத்து 3 அடியால மூவடி கேட்டு ஈரடியால அளந்த எல்லா உலகங்களையும் திருமால் போல அவதாரம் எடுத்து சிரமப்படல. ஏன்னா வந்து 3 உலகம் எல்லாம் திருமால் மாதிரி சின்ன குள்ள உருவம் இருந்து பெரிய உருவம் எடுத்து எல்லாம் சிரமப்படாம தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையா தன்னுடைய மனதின் கண் தானே எண்ணி செய்கின்ற, தான் நினைத்து செய்கின்ற அப்படிங்கிறது எண்ணி செய்கின்ற கொடுமையால எளிதாக அளந்தவள் பெற்றுக்கொண்டவள் யார் என்று சொன்னால் இந்த கைகேயி. இவர் யார் என்று எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இவளை பாக்குறப்ப நான் வந்து கோசலை, இவ சுமித்திரை, அப்ப இவ வந்து கைகேயா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாங்கல அவர் கேட்கிறாரு. இவளை பாக்குறப்ப எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, தசரதன் சுடுகாட்டுக்கு போகவும் பரதன் துன்பத்துக்கு போகவும் ராமன் காட்டுக்கு போகவும் காரணமானவளாகிய இவளை எப்படிப்பட்டவ அப்படின்னா, வீரக்கல்லில் இந்த மாயனாகிய அன்றைக்கு திருமால் அவதாரம் உண்ட வாமன அவதாரம் எடுத்து மகாபலிகிட்ட இருந்து மிகப்பெரிய அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை அளந்ததை விட, கஷ்டப்பட்டு அளந்ததை விட, இவர் தன்னுடைய மனதுல நினைச்சு செய்கின்ற அந்த கொடுமையால் அந்த உலகத்தை அளந்துட்டாலே இவர் யார் என்று சொல்லி கேட்கவே பரதன் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
தன் கணவனாகிய தசரதன் சுடுகாட்டுக்கு செல்ல, மகனாகிய பரதன் துன்பக்கடலுக்கு செல்ல, அருட்கடலாகிய ராமன் கொடுமையான காட்டுக்கு செல்லவே, இவ்வாறு செய்து களலணிந்த கால்களுடைய திருமால் எடுத்த நெடிய உருவத்தால முன்பு மூவடியில் ஈரடியால் அளந்த எல்லா உலகங்களையும் திருமாலை போல் அவதாரம் எடுத்து சிரமப்படாமல் தன் மனதின் கண் தானே சென்னி செய்கின்ற கொடுமையால் எளிதாக அளந்து செய்தவளாகிய கைகேயை இவர் யார் என்று கேட்க பரதன் கூற ஆரம்பிக்கிறான். கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல்? ஒரு பாடல் கொஞ்சம் வேகமா பார்த்துக்கொள்ளும். அடுத்த பாடல்னா 8வது பாடல் கிளியர் ஆயிருக்கு. கிளியரா இந்த பாடல் எல்லாருக்கும்? ஓம் சார். ஓகே, மற்ற பிள்ளைகள் ஓகேவா? பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே, 7வது பாடல் பார்ப்போம். பரதன் கைகேயை குகனுக்கு அறிமுகம் செய்தான். படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரிலே. குடல் என்பது லகரம் திரிந்து ரகரமாக இருக்கிறது. இது இறுதி போலி என்று சொல்லுவோம் பிள்ளைகள். நான் உங்களுக்கு போலி எழுத்துக்கள் படிப்பிக்கிறேன். அதுல உங்களுக்கு உண்டு அன்னைக்கு சார்பு எழுத்துக்கள் படிப்பிக்கிறப்பே படிப்பிச்சிருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. போலி எழுத்துக்கள், அப்ப நான் அதை படிப்பிக்கிறேன். அப்போ உயிர் பாரம் குடரிலே நெடுங்காலம் கிடந்து ஏற்கும் உயிர் பாரம் குறைந்து தேய உடல் எல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே இடரிலா முகத்தாளை அறிந்திலேயே நின்றாள் என்ன என்றார். பரதன் தனது மனத்துயர் முழுவதையுமே கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு பாடலா தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஏசுறான். தன்னை வளர்த்தவள் ராமனை இவள் வளர்த்திருக்கிறா. கோசலை பெற்றிருத்தாலும் கூட யாரு கூடுதலா வளர்க்கிறா அப்படின்னா இந்த கைகேயி தான் வளர்க்கிறா. அப்படிப்பட்ட கைகேயி அவளுடைய வயிற்றில பிறந்ததனாலேயோ என்னவோ எனக்கு தெரியல, என்னுடைய உடலில் இருந்து உயிர் என்ன செஞ்சுட்டு போகுது அப்படின்னா குறைஞ்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. உயிரை இங்க பாரமா நினைக்கிறார் அவர். ஏன் அப்படின்னு சொன்னா அவளுடைய பாலாகி போன வயிற்றில பிறந்ததன் காரணமாக நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனாலவோ என்னவோ என்னுடைய உடல்ல இருந்து உயிரெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டிருக்குது. நெடுங்காலம் அப்படிங்கிறது 10 மாதங்களை குறிப்பிடுது. நெடுங்காலம் அப்படின்னு சொல்றது குழந்தை பிறக்கும் வரையிலான அந்த 10 மாத காலம்தான். அப்படிப்பட்ட அந்த காலப்பகுதியில் நான் இருந்ததுனால இப்போ எனக்கு உயிரெல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த உலகத்துல எல்லா மக்களுமே தன் உடம்புல உயிர் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. காரணம், எல்லா மக்களும் இந்த உடலெல்லாம் உயிரிலா. இந்த உயிர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா ஒரு வகையில ராமனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒண்ணு கேட்கப்படல. பட் நாங்க ஒரு சில நேரத்துல பார்த்தா அது உருவகாணி. காரணம், உடம்பெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகம் அப்படிங்கிறது இங்கே மக்கள் உடலாகவும் ராமன் உயிராகவும் நினைச்சாங்க. நாங்க லட்சம் சமநோக்கும் பகுதியில பார்ப்போம் இந்த பகுதியை சரியா. இதே மாதிரியான பகுதி. ஏன்னா ராமன் தசரதன் ராமனை தன் உயிரா நினைச்சாரு. ராமன் பிரிந்தால் தன் உடல் பிரியும் என்று தெரிஞ்சும் அவர் ஓகே சொல்றாருண்டா இங்க ராமன் உயிராக இருக்கிறான். உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் ராமனை குறிக்கக்கூடியவா இருக்கு, பாதுகாப்பு. அப்ப இந்த உலகத்துல எல்லா மக்களுமே உடம்புல உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி தோன்ற உலகத்துல ஒருத்தி மட்டும் அன்னைக்கு எப்படி இருந்தாருன்னா இடரிலா முகத்தாலே துன்பமற்ற முகத்தை உடையவளாக இருக்கிறார். இவ்வளவு நேரமும் நீ அறிந்திலே, உனக்கு இவ்வளவு நேரம் உனக்கு இவள் யாருன்னு சொல்லி இவள் முகத்தை பார்த்த உடனேயே அறிந்திராவிடில் இதோ நின்று கின்றிருக்கிறாளே அவள் தான் என்னை பெற்றெடுத்த கைகேயி அப்படின்னு சொல்லி சொல்ற. என்னை பெற்றெடுத்தவளாகிய கைகேயின்னு சொல்ற. படலெல்லாம் படைத்தவள், துன்பங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கியவள், பழி வளர்க்கும் செவிலி, உலக நிந்தையை என்கின்ற பழியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாய், பழியாகி போன அந்த ராமனை வளர்த்த தாய், பால்த்த பாவி குடரிலே பழி வளர்க்கும் செவிலியை. சோ இதுல இந்த பழி வளர்க்கும் செவிலி அப்படிங்கிறது 2 பொருள்பட வந்திருக்கு பிள்ளைகள். உண்டு பழியாகிய குழந்தையாகிய ராமனுக்கு வளர்ப்பு தாய் அப்படின்னும்,
பழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஏன்னா பழி அப்படின்னா சொல்லுவோம்ல, நாங்க பழி அப்படின்னு சொல்ல எங்களுக்கு வந்து துன்பங்கள் பழிய அப்படின்னு சொல்ற உண்ட வளர்க்கிறவ அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பொருள்பட வந்திருக்குது. சோ உங்களுக்கு புக்ல கொடுக்கப்பட்டிருக்குது வந்து பழியாகிய குழந்தைக்கான வளர்ப்பு தாய் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. பட் இதுல வேற பொருள்பட இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொருள் எழுதியிருக்கிறாங்க தானே. பழியாகிய அந்த பழி என்பதை வளர்ப்பவள் இவதான், அவள்தான் அந்த அவளுக்கான தாய் அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல. அப்ப அப்படியே ஒரு பொருள் வந்திருக்கு. பட் அதை நாங்க பார்க்க தேவையில்லை. பழியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாய். அப்படிப்பட்ட அந்த அவருடைய வயிறை பற்றி சொல்றாங்க. எப்படிப்பட்ட வயிறுண்டா, பாலாகிய தீவினையுடைய வயிறு. தன் பாழ்த்த பாவி குடலிலே வயிற்றிலே நெடுங்காலம் கிடந்து இயக்கும், நீண்ட காலமாக, இப்போ 10 மாத காலம் தான் கொல்லப்பட்டிருக்கு உடல் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த 10 மாத காலம் உயிர் சுமை குறைந்து போகும்படி அதில் நான் இருந்தனாலதான் இன்றைக்கு என்னுடைய உயிர் எல்லாம் அப்படியே குறைஞ்சி தேஞ்சு கொண்டிருக்குது. தேயவே உடரிலாம் உயிரிலா என தோன்றும் உடல்கள் எல்லாம் உயிர் இல்லை என்று சொல்லி தோன்ற உலகத்துக்கு உலகத்தில உறுத்தி மட்டுமன்று என்ன செஞ்சிட்டா, இடரிலா முகத்தாலே துன்பங்கள் இல்லாத முகத்தை உடையவளாக இருக்கிறா. அறிந்திலேயே நின்றால் என்னை, அறிந்திலே உனக்கு வந்து தெரியலையா, இங்கே நின்று கொண்டிருக்கிறா பார், அவதான் என்னை பெற்றெடுத்த கைகேயின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, துன்பங்கள் யாவற்றையும் படைத்தவள் பலியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாயை தனது பாலான தீவினையுடைய வயிற்றிலே நீண்ட நாட்கள் கிடந்து எனக்கும் உயிராகிய சுமை குறைந்து தேயும்படி உடல் எல்லாம் உயிர் அல்லாதன என தோன்றும் உலகில் ஒவ்வொருத்தி மட்டுமல்லவா துன்பமற்ற முகத்தை உடையவள். இவ்வளவு நேரமும் இவளது முகத்தை கொண்டு அருந்திடாவளில் இதோ நிற்கின்றாள் என்னை பெற்றெடுத்த கைகேயி அவள். கிளியராப்பில் இருந்த பாடல். கடைசி பாட்டுக்கு போயிருவோமா? டவுட்ஸ் இருக்குதா? கடைசி பாடல் 8வது பாடல். கைகேயி வணங்கலும் தோணி கரை சேரலும் சொல்றான். என கேட்டு அவ்விரக்கமுளாளையும் தன் கையில் வணங்கினாள் தாயென அன்னப்பேடை சிறையிலது ஆய்கரை துண்ணிற்று எனவும் வந்தது தோணியே. குகன் பரதன் வந்து இவ்வாறு சொல்லதை கேட்டுட்டு அந்த இரக்கமற்ற கைகேயையும் தன் இரக்கமற்ற கையையும் தன் கையில் தன்னுடைய நல்ல கைகளால் தாய் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா வணங்குறான். பின் அன்னமானது சிறகுகளின்றி கரை சேர்ந்தா எப்படி இருக்கும்? சோ இங்க வந்து இந்த தோணி வந்து என்னத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, பெண் அன்னத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. பெண் அன்னத்துக்கு சிறகுகள் இல்லாம போனா எப்படி இருக்குமோ அது போல சிறகுகள் இன்றி என்ன செய்யுது என்று சொன்னா அந்த கரையை அடையுது. அதுபடி தோணி வந்து நிற்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என கேட்டு அவ்வாறாக கேட்டுட்டு இரக்கம் இல்லாதவளாகிய இந்த கைகேயையும் தன்னுடைய நல்ல கைகளால் வணங்கிட்டு சிறகு இல்லாத அன்னமானது கரை போய் நின்றா எப்படி இருக்குமோ அது போல என்ன செய்து இந்த படகும் போயிட்டு அந்த கரையில நிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. உள்ள பார்க்கிறோம். பரதன் இவ்வாறு சொல்ல கேட்டு அந்த இரக்கமற்ற கைகேயையும் தனது நல்ல கைகளால் தனது தாயென கருதி வணங்கினார். தோணியானது பெண் அன்னம் பிற சிறகுகளின் கரை சேர்ந்தது எனவும் கூறும்படி கரையினை அடைந்தது. சோ இவ்வளவுதான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த பாடல் பகுதி. சோ மறுக நான் ஃபுல்லாவே ரிவிஷன் பண்றேன். என்னென்ன பார்த்திருக்கிறோம். பரதன் நாவாயில் ஏறுறது, தன் சுழியை உண்டாக்கக்கூடிய படையானது அந்த பக்கமாக கங்கையை கடந்து சென்று விட்டது என்பதை நிரூபித்துக் கொண்டு வஞ்சகமான மண்ணாசை நீக்கியவனாகிய இந்த பரதன் உலகில் உள்ள எல்லா அரசர்களையும் கீழ்மைப்படுத்தி விட்டு மேலேறினான். படகிலும் மன்னர்களை விட மேலேறினான் என்று சொல்லி உயர்வு நோட்சியோடு சொல்லப்பட்டிருக்காங்க. பரதன் குகனுக்கு கோசலை அறிமுகம் செய்யறப்ப உறவினர்களும் தேவர்களும் வணங்கக்கூடியவள், சுற்றத்தார் தேவரனும் என்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வணங்கக்கூடியவளும் அரசர்கள் எல்லாம் வந்து தங்குமிடமான முற்றதனுடைய அரண்மனையுடைய தசரதனுடைய முதல் பட்டத்தரசியுமாகிய இவள் 3 உலகையும் படைத்த பிரம்மதேவனை தோற்றுவித்ததான திருமால் அவதாரமாக விளங்கும் ராமனை மகனாக பெற்றவள். பரதனாகிய நான் பிறந்த காரணத்தினால் பெற வேண்டிய அனைத்து செல்வங்களையும் எனக்கு விட்டுக் கொடுத்தவள் என்று சொல்லியிருப்பாங்க. பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்கின்ற பொழுது குகன் நீண்ட நேரம் அழுது வணங்கியதை கண்ட கன்றினை பிரிந்த காராம்பசுவின் துயருடைய கொடி போன்றவளான கோசலை வினவவே அதற்கு வீரக்கலில் இந்த பரதன் ராமனுக்கு இனிய சகோதரன், இலக்குவணனுக்கும் சத்துருக்கனுக்கும் எனக்கும் மன்னன், மலை போன்ற அழகிய நீண்ட தோள்களை உடையவன் குகன் என்று பெயர் சொல்லுவாங்க சொல்லி ஊமையணியோட சொல்லியிருப்பாங்க. கோசலை குகனை ராமனுக்கும் தம்பிமார்களுக்கும் சகோதரனாக்கி உரைத்தல். கோசலை கூறிய வாழ்த்துறை பற்றி சொல்லவே, பிள்ளைகளே இனி துன்பத்தால் வருந்த வேண்டாம். ராமன் சீதை இலக்குவணன் ஆகியோர் நாட பிரிந்து காட நோக்கி சென்றது நன்மைக்காகத்தான்.
காரணம் குகனை சகோதரனாக பெற்றதன் காரணமாக மலை போன்ற வலிமையான தோள்களையும் துதிக்கையால செய்யக்கூடிய வீர செயல்களை உடைய ஆண் யானை போன்றவனான இந்த குகனுடன் இணைந்து நீங்க 5 பேரும் நீண்ட உலகத்தை நெடுகாலம் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்து காப்பாற்றுவீர்களாக என்று சொல்லியிருக்கோம். குகனுக்கு பரதன் சுமித்தை அறிமுகம் செய்கின்ற பொழுது அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவள் அன்பால் நினைந்தவள் சத்திய வழியிலிருந்தும் சிறிதும் நீங்காதவனும் பொய்யுடலை விட்டு நீத்தும் இறந்தவனாகிய தசரதனுடைய இளைய பட்டத்தரசி யாவரும் வணங்கத்தக்கவனாகிய குலதெய்வமான ராமனுக்கு பின்பு பிறந்தான் என்று சொன்னான். அவன் ஒருத்தன் தான் அவனை பெற்றெடுத்த பெரியவள் என்று சொல்றான். குகன் கைகேயை யார் என வினவுறான். கணவன் சுடுகாட்டுக்கு செல்லவே பரதன் துன்பக்கடலுக்கு செல்ல, ராமன் கொடுமையான காட்டுக்கு செல்ல, இவர் அனைவரும் துன்பத்தில் இருக்க வீரக்கடலில் இந்த திருமால் அன்று 3 அடி மண் கேட்டு ஈரடியால் அளந்த எல்லா உலகையும் இவள் அவ்வாறு அவதாரம் எடுத்து சிரமப்படாமல் எளிதாக இவ்வுலகை அளந்தவளாக இவள் யார் என்று கேட்கிறான். அதுக்கு சொல்றான் பதில், துன்பங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கியவள் பழியாகிய குழந்தைக்கு செவிலித்தாய் கொடியவளான கைகேயின் பாலான வயிற்றிலே கிடந்து பிறக்க வேண்டி ஏற்பட்டதால் உயிர் சுமை குறைந்து போன காரணமானவள். இந்த உலகில் எல்லா உடல்களும் உயிரில்லாதென தோன்றவே ஒருத்தி மட்டுமே அன்றைக்கு துன்பம் இல்லாது இருந்தால் இவள் தான் என்னை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியிருப்பாள். கடைசியாக இதனை கேட்ட குகன் அவ்வாறான இரக்கம் இல்லாதவளையும் தன் நல்ல கையினால் வணங்கி பெண் அன்னமானது சிறகுகள் என்று கரை சேர்ந்தது போல கரையினை அடைந்தது என்று சொல்லி முடிச்சிருப்பாங்க. அணிச்சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது ஓமை அணி, கன்று பிரிந்த ஹாராவின் துயருடையவள் என்று சொல்லி கொடிவினவன் ஊமை அணி சொல்லப்பட்டிருக்கும். குன்று அணையின் இருந்தொருந்தோள் மலை போன்ற அழகிய நீண்ட தோள்களுடையது ஊமை அணி. விலங்கல் தின்தோள் மலை போன்ற திடமான கைகளையும் யானை போன்றவனும் காளை போன்றவனுமான என்று சொல்லியிருப்பாங்க. அறந்தாடை என்கின்ற அயல் நின்றால் உருவக அணி. படரெல்லாம் படைத்தாளை பழிவளர்க்கும் செவிலியை உருவக அணி. அன்னப்பேடை சிறையில்லது ஆய்கரை என்று சொல்றது ஊமை அணி பயன்படுத்தப்பட்டது. அடுத்து பரதனுடைய குணாம்சங்கள். இப்ப பரதனை பத்தி நம்ம கேட்கிறப்ப அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எப்பயுமே வஞ்சகமான மண்ணாசை அவன்கிட்ட இல்ல. அப்ப குணாம்சங்கள் அப்படின்னு கேட்கிறப்ப நாங்க பெருசா ஒண்ணு யோசிக்க தேவையில்ல. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை மட்டும் நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயும் யாரோட மண்ணுக்கும் அவன் ஆசைப்பட்டதில்லை. ராமனை ரொம்பவுமே ராமன் மீதும் தன்னுடைய சகோதரன் மீதும் தந்தை தாய் மீதும் பாசம் உடையவன். பட் தன்னுடைய தாய் மீது மட்டுமே அவன் ரொம்ப வெறுப்பு காட்டுனான். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவன். குணத்தினால் எப்பவுமே மேலானவனா இருக்கான். ஏனைய அரசர்களை விட எல்லாம் இவன் ஒரு மேலானவனாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறான். தான் என்னதான் ராமனுக்கு பின்பு பிறந்தாலுமே கூட லக்ஷ்மணன் தான் அவனுக்கு உண்மையான தம்பி என்பதை அங்க அவன் காட்டக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்குது. துன்பத்தால வருந்தக்கூடியவன், ஏனையோர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது தான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்குடையவன். ராமன் துன்பப்படுகின்ற பொழுது நான் மட்டும் அரசு செல்வங்களை பெற்று இன்பமாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு எந்த ஆசையும் இல்லை. குகனை தன்னுடைய சகோதரனாக எப்பவுமே எண்ணக்கூடியவன். கோசலை சுமித்தரை போன்ற தாய்மாரை உயர்வாக கருதியும் கைகேயை தாழ்வாகவும் கருதக்கூடியவன். வெற்றி பொருந்திய மாலைகள் அணிந்தவன், கொற்றத்தார் குடிசில் வீரக்கடல் அணிந்தவன், வீரக்கடலை உடையவன் என்று சொல்லலாம் இங்க சொல்லப்பட்டிருக்கும். இது ராமனுடைய குணாம்சங்களுடைய தன்மைகள். குகனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்தா ராமன் மீது ரொம்பவுமே அன்புடையவன். எப்பவும் ராமனுடைய தாய் கோசலை என அறிந்தவுடன் அவட காலில் விழுந்து அழக்கூடிய ஒரு தன்மை உடையவன். மலையை போன்ற தோள்களை உடையவன், யானை போன்றவன். கோசலையால நீங்கள் ஐவீரும் என்று தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்ல நல்ல கைகளை உடையவன். இது குகனை பத்தியான சில அறிமுகங்கள். கோசலை பத்தி பாத்தீங்க அப்படின்னா அவளை பார்க்கின்ற பொழுது தேவர்களும் சரி சுற்றத்தாரும் சரி வணங்கக்கூட தன்மை இருக்கக்கூடியவன். தசரதனுடைய முதலாவது பட்டத்தரசி. கன்றினை பிரிந்த காராம்பசு போல துயரையுடையக்கூடிய ஒரு பெண்மணி. ராமனை பெற்ற பெருமைக்குரியவள். குகனையும் தனது மகன்மாரில் ஒருவனாக எண்ணக்கூடிய மனப்பாங்க. யாருமே ஒரு வேடுவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் இவ ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தன்மையுடையவள். உங்களுக்கு பிள்ளைகள் இந்த பகுதி மேலும் விளக்கம் வேணும் அப்படின்னா கிரேட் 10க்கு படிப்பிச்ச பகுதி இருக்குது. ஸோ அதனுடைய லிங்கையும் நான் கீழே கொடுத்து விடுறேன். கோர்ஸுக்கு கீழே லிங்க் இருக்கும். கூகுள் டிரைவ் லிங்க் வேணா பார்த்துக்கொள்ளுங்க. மேலும் விளக்கம் வேணும் அப்படின்னா கன்றினை பிரிந்த காராம்பசின் துயர் போன்ற கொடியானவள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கைகேயி என்ற கதாபாத்திரத்தினுடைய இயல்புகளை பத்தி நிறையவே சொல்லலாம். ஏன்னா 2 பாடல்களையுமே அவருடைய இயல்பு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய கணவன் சுடுகாட்டுக்கு போறதுக்கு காரணமானவ, பரதன் துன்பக்கடலுக்கு போக காரணமானவ, ராமன் ஆகிய அந்த ராமன் கொடுமையான காட்டுக்கு போக காரணமானவ, திருமால் வாமன அவதாரம் எடுத்து 3 அடியால் அளந்த உலக தன்னுடைய மனசுல நினைச்ச அந்த கொடுமையில இந்த உலகத்தை பெற்றுக்கொண்டவள், துன்பங்கள் எல்லாவற்றையும் படரெல்லாம் படைத்தாவள், பழியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாய்,
பாழாகி போன தீவினை உடைய வயிற்றினை உடையவள், எல்லோருக்கும் துன்பமான முகத்தினை உடையவர்களாக இருக்க இவ மட்டுமே இன்பமான முகத்தினை உடையவளாக இருக்கக்கூடியவர். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த என்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோம் பிள்ளைகள். 2016 குகப்படலம் வந்திருக்குது. கோசலை மீது கொண்ட மதிப்பும் கைகேயை மீது கொண்ட வெறுப்பும் வந்திருக்குது. சோ இங்க விளங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. இது பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய அப்படியே விடையை இங்க டைப் பண்ணிருக்க பிள்ளைகள். நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல ஒர்க் ஒன்று கொடுத்தேன், செய்றீங்களா? பார்ட் 1க்கு ஒர்க் ஒன்று கொடுத்து செஞ்சு பார்த்தீங்களா யாராவது ஒரு ஆள்? ஆம் சார். ஓகே. ஓம் சார். என்ன எல்லா பாடங்களுக்கும் எல்லா பாடங்களுக்கும் செய்யுங்க. 2016 செஞ்சீங்களா? எத்தனாம் ஆண்டு செஞ்சீங்க? 2023 செஞ்சேன் சார். பார்ட் 1ல எத்தனை வந்துச்சு மார்க்ஸ்? சரியா ஒரு 30 நிமிஷத்துல 40 கேள்வி செஞ்சேன் சார். 19 சரி. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, குட். அடுத்து அவர் நிதர்சன் செஞ்சீங்களா? ஆம் சார். எத்தனை வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு 40க்கு 28 சார். ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ நீங்க ஃபுல் பாஸ் பேப்பர். மற்றவங்க வேற யாரும் செஞ்சீங்க பிள்ளைகள்? வேற யாராவது செஞ்சீங்களா? செஞ்சு பாருங்க. தமிழ் பாடத்துல மட்டும் இல்லை, எல்லா பாடங்களையும் செஞ்சு பாருங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு மார்க்ஸ் கூடும். இந்த முறை செஞ்சுட்டு ஃபுல்லா பார்ட் 1 தேர்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி செஞ்சு முடிங்க. செஞ்சு முடிச்சுட்டு செகண்ட் டைம் எக்ஸாம் பேப்பரையும் தேர்ட் டைம் எக்ஸாம் பேப்பரையும் எடுத்து பாருங்க. உங்களுடைய மாற்றம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்க. பார்ட் 1ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா என் டியூட்ல எடுத்து பாருங்க. ஃபுல்லா டியூட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் தேவையான அதில் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ கோசலை மீது கொண்ட மதிப்பு சொல்றாங்க. அரசர்கள் எல்லாம் தங்கக்கூடிய முன்றை உடையவனான தசரதனுடைய முதலாவது பட்டத்தரசி, 3 உலகையும் படைத்த பிரம்மண தேவனையே முன்பாக படைத்தவன் திருமால். அப்படிப்பட்ட திருமாலுடைய அவதாரமாகிய ராமணத்தனுடைய மகனாக பெற்ற பெருமைக்குரியவள் அப்படின்னு சொல்லி அவ பெருமைப்படுத்துறான். ஆனால் கைகேயி மீது கொண்ட விருப்பம் எப்படி சொல்றான் அப்படின்னா, துன்பங்கள் எல்லாற்றையும் படைச்சவ, பலியாகிய குழந்தைக்கு வளர்ப்பு தாய், ஏன்னா உயிர்பாரம் சுமையக்கூடிய அளவுக்கு எனக்கு வருது அப்படின்னா இவருடைய பாலாகி போன அந்த வயிற்றுல பிறந்த நாளோ என்னவோ தெரியல, என்னுடைய உயிரெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஏன்னா எல்லாருமே துன்பமான முகத்தை இருக்கின்ற பொழுது இவ மட்டும் இன்பமா இருந்தா பாரு அப்படின்னு சொல்லி இவளை கொஞ்சம் தாழ்த்தி இவருடைய மேல கொண்டிருக்க வெறுப்பை இங்க வெளிப்படுத்துறதாக இருக்குது. இது 2016 ஆண்டு. 18ஆம் ஆண்டு வந்திருக்கு. பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்ததும் கோசலை கூறிய வாழ்த்துறை. ஏன்னா கோசலையை குகனுக்கு எப்படி அறிமுகம் செய்யறான் அப்படின்னா, குகப்படலத்தில் காட்சியினுடைய அறிமுகத்தை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. குகப்படலத்தில் காட்சியினுடைய கம்பர் தனது கவியாற்றலை கையாடல் ஒரு அறிமுகமா சொல்லலாம். நாங்க ஒவ்வொரு கேள்வியும் எழுதுறப்ப பிள்ளைகள் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப முதலாவது குகப்படலம் சொல்றப்ப குகப்படலத்தில் ஆனா கேள்வி எழுதுறப்பயே ஒரு அறிமுகம் சொல்லிருங்க. சின்ன அறிமுகம். இது கூட ஒரு அறிமுகமா போதும். புகைப்படலத்தில் பல காட்சிகளுடைய கம்பர் தனது கவியாற்றலை கையாண்டுள்ளார். அதன் ஒரு அம்சமாக கோக்கள் வைக்கும் முற்றத்தான் என தசரதனை சிறப்பித்து அவன் முதல் தேவி என கோசலை உயர்த்தி கூறுவதாக கவிநிலத்தில் அவ கூறியுள்ளார். 3 உலகம் ஈந்தவனாகிய பிரம்மதேவனை முன்னிறுத்தி ஆதி மூலமாகிய பரம்பொருளை மகவாக பெற்று பேற்றுக்குரியவர் என கோசலை உயர்த்தி கூறுதல். ராமா என்று அவதரித்திருக்கக்கூடிய அனைத்து உயர்நிலை பதவிகளையும் இவ பெற்றுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி இவளை ஒரு 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 அறிமுகத்தோட கொடுத்திருக்கிறாங்க இந்த பாடல். 2வது கேள்விக்கு இந்த அறிமுகம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. 2வது கேள்விக்கு நாங்க டைரக்டா கேள்விக்குள்ள போயிடலாம். அப்போ நெடுநேரம் நீங்க அறிமுகம் ஒன்று எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 அடியில் அறிமுகம் எழுதினாலும் போதும். இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி 15 கேள்வி 15 புள்ளிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மொத்தம் 22 நிமிடங்களுக்குள்ள நீங்க இந்த கேள்வியை முடிச்சிருக்கணும். அதுக்கு மேல நீங்க எடுக்கவே கூடாது. 23 நிமிடம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா நீங்க அந்த கேள்வியை அதோட முடிச்சிட்டு அடுத்த கேள்விக்குள்ள நீங்க போயிருக்கணும். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு அடுத்த ஒரு 26வது நாள் 27ஆம் நாள் ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று எப்படி செய்யறதுன்ற ஒரு டைம் ஒன்று கிடைச்சு ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோம். 2 கிளாஸ் ஒன்று போட்டு அந்த எக்ஸாம் பேப்பரை எப்படி நான் கையாளணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும்ன்ற சொல்லி தந்துடுறேன். அப்போ உங்களுக்கு ஓகே. அடுத்து 2வது கேள்வி கேட்கிறான். கோசலை கூறிய வாழ்த்துறை. அவர் என்ன செய்யறான்? குகன் அப்படிங்கிற ஒருத்தரையும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு ராமனும் லட்சுமணனும் காட்டுக்கு போனது நன்மைதான். காரணம் இங்கு இப்படியான இந்த மலை போன்ற அழகிய நீண்ட தோள்களை உடையவனான குகனை தன்னுடைய தம்பியாக பெற்றுக்கொண்டது நல்லதுதான். நீங்க 5 பேரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, இந்த நீண்ட உலகத்தை ஆட்சி செய்வீர்களாக என்று சொல்லி அங்க சொல்லியிருக்கிறது ஒரு வாழ்த்துறையாக அமைஞ்சிருக்கு. அடுத்து 2018ஆம் ஆண்டு கேட்டதோடு அடுத்த வருடமே 2019ஆம் ஆண்டு கேட்டிருந்தாங்க. பரதன் துயரமும் சுமுத்திரியினதும் இலக்குனதும் புகழ் எப்படி கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அறந்தானே என்கின்ற அப்படிங்கிற பாடல கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது
பரதன்ற துயரம் பாத்தீங்கன்னா, ராமன் மகனாக பெற்றதால் கோசலை பெற வேண்டிய அனைத்து செல்வங்களையும் நாம் பிறந்ததால இழந்துட்டான்னு சொல்றப்ப அவருடைய துயரம் விளங்கப்படுது. அடுத்து தன்னுடைய பாலான வயிற்றில, யாரு கையினுடைய பாலான வயிற்றில நான் பிறந்ததுனால என்னுடைய உயிர் பாரம் குறைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி துன்பப்படுறான். 3வது ராமனை மகனாக பெற்றதால் கோசலை பெற வேண்டிய அரச செல்வத்தை நாம் பிறந்த ஒரே காரணத்தினால பெருமைக்குரியவள் விழந்துட்டாங்கிற குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துறது மூலமாக. அடுத்து கோசலை கூட்டினூடாக எப்படி நைவீர் அழிர் மைந்திருங்கன்னு சொல்றப்பே குகன் என்ன செய்யறான், சாரி பரதன் ரொம்ப துன்பப்படுறான். அதனால அவங்களுக்கு என்ன சொல்றான், நீங்க இனிமே துன்பமே படக்கூடாது மைந்தர்களே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலையும் கூட அவனுடைய துன்பம் வெளிப்படுது. அடுத்து ராமன் பின்பு பிறந்தானும் உள்ளன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ராமனுக்கு பின்பு நாங்கெல்லாம் பிறக்காத மாதிரி ஆயிட்டோம். காரணம் லக்ஷ்மணன் மட்டும்தான் காட்டுக்கு போயிருக்கிறாரு, அவன் தான் உண்மையான தம்பின்னு சொல்லுகின்ற பொழுது கூட துயரம் வெளிப்படுகின்றது. அடுத்து சுமித்திரையும் சுமித்திரனுடையதும் இலக்கனுடைய பெருமை சொல்லப்பட்டது, ரெண்டுமே கேட்டுக்கிறாங்க. அப்ப கேள்வியை சரியா நாங்க வாங்கிக்கொள்ளும் பிள்ளைகள். சுமித்திரையினதும் இலக்குவனதும் புகழ், அப்ப தனித்தனியா எழுது. சுமித்திரையினுடைய புகழ் என்ன, இலக்குவனது புகழ் என்ன தனியா எழுதணும். அவருடைய புகழ் என்ன, அறம் என்று அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவள், அன்பால் நிறைந்தவள், சத்திய வலையிலிருந்து வென்று நீங்காத தசரதனுடைய இளையப்பட்ட தரசி, ராமனை விட்டு பிரியாத இலக்குவனை வெற்றெடுத்தவள். இலக்குவனுடைய பெருமை என்னடா, யாராலும் தொலைதக்க ராமனுக்கு பின்பு பிறந்தான் என்று சொல்லத்துக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இலக்குவனன் என்று சொல்லி முடிச்சிருக்கா. இது அடுத்து 2022ஆம் ஆண்டு 19 அதுக்கப்புறம் 20 வரையில 21 வரையில 22ஆம் ஆண்டு இருக்குது. குகனது சிறப்புகள், கைகேயினுடைய இழிவு என்னென்ன கேள்வி கேட்கிட்டு. குகனுடைய சிறப்புகள்னு பார்த்தா, கோசலைக்கு குகனை பரதன் அறிமுகப்படுத்திய பொழுது ராமனினுடைய தோழனாகவும் சொல்லுங்க தர்சன். ஓகே ஓகே ராமனின் தோழனாகவும் தனக்கும் இலக்குவனுக்கும் சத்ருனுக்கும் அண்ணனாகவும் கூறுகின்ற பொழுது புகன் சிறப்புடையதா இருக்கிறான். ஏன்னா அவன் ஒரு வேடுவன், வேட்டுவ குலத்துல இருக்கிறவன பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசனாக எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு பெருமைக்குரியவனா மாறுறான். மலை போன்ற அழகிய தோள்களை உடையவன், வலிமையானவன், யானையால செய்யக்கூடியதும் காளை போன்ற யானையால செய்யக்கூடிய வேலைகள் கூட தன்னுடைய கையால செய்யக்கூடிய யானை போன்றவன், காளை போன்றவன். ஏன்னா ராமன் காட்டுக்கு சென்றதால் இத்தகைய வீரனுடைய உறவு கிடைக்க கோசலை பெருதுமையை அடைகிறப்ப இவனுடைய சிறப்பு சொல்றாங்க. இந்த குகனை பெற்றதே அவன் காட்டுக்கு போனதே நல்லம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவன் பெருமைப்படுத்திருக்கிறான். தன் பிள்ளைகளுக்கு சமமாக சொல்றப்ப வேடுவர்களுடைய சிறந்த தலைவனாக இங்கே சொல்லப்படும். அடுத்து கைகையினுடைய இழிவு ஆகிய வெளிப்படுகின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல முதல்ல சொன்னப்படுதான் தன்னுடைய கணவன் காட்டுக்கு போறதுக்கும், தன் கணவன் இறந்து போறதுக்கும், ராமன் காட்டுக்கு போறதுக்கும், பரதன் துன்பக்கடலுக்கு போறதுக்கும், முழு உலகத்துக்கும் துன்பம் படைச்சவள், பலியாகி வளர்க்கக்கூடிய செவிலித்தாய், கைகையின் வயிற்றுல பிறந்ததுனால இழிவாக கருதுறது எல்லாமே அவருடைய இழிவை காட்டுறாங்க. அடுத்து கடந்த வருடமும் எங்களுக்கு வினா வந்திருந்துச்சு பிள்ளைகள். நாங்க கடந்த வருடம் வந்துச்சுட்டு நான் முதல் சொல்லலை ஏன்னு சொன்னா அதை கொஞ்சம் நாங்க சரியா எடுத்துக்கொள்ள மாட்டோம்ட்டு தான் அப்படி நாங்க பார்க்கவே இல்லை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2019ஆம் ஆண்டு அடுத்த வருஷமும் எங்களுக்கு வினா வந்திருக்குது. அதனால கடந்த வருஷம் வந்தது இந்த வருஷம் வரலைங்கிறது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. படிக்கிறத நாங்க சரவா போயிடுவோம், எது வந்தாலும் நாங்க செய்யறதுக்கு தயாராக போகணும். இருந்தாலும் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு செமினார் ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு சொல்லுவேன், பிள்ளைகள் பார்ட் 3ல இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட பார்த்துக்கணும்னு நான் சொல்லுவேன். அதனால பிரச்சனை இல்லை. பட் நாங்க கிளியராகவே போயிடுவோம். மொத்தம் 18 பாடலகும் நாங்க கிளியரா போயிடணும். ஏனென்று சொன்னால் இங்க அந்த பார்ட் 3 வினாக்கள் மட்டும் இல்லை, பார்ட் 3ல 10 சுருக்க வினாக்கள் செய்ய இருக்கு, 2வது வினா செய்ய இருக்கு. அதுல ஒரு வினா வந்துட்டாலும் எங்களுக்கு கஷ்டமாயிரும். ஆனா வராது என்று சொல்ல இல்லாது ஏதாவது ஒரு கேள்வியா கண்டிப்பா கோப்படல வந்தே தீரும். அதனால எங்களுக்கு அதை பார்த்து கொண்டே போயிடுவோம். போன முறை கேட்டிருந்தாங்க கோசலைகின்ற பெருமையும் பாத்திர உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கம்பன் காட்டும் திறன். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியா இருந்துச்சு. என்னென்ன பாத்திர உணர்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கு, கோசலைகின்ற துயரம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கோசலைகின்ற பெருமை உறவினர்கள் மட்டுமன்றி தேவர்களுமே வணங்கத்தக்க தன்மையுடையவர். அரசர்கள் எல்லாம் தங்கியிருந்து முன்றிலுடைய தசரதனுடைய முதலாவது மனைவி, 3 உலகையும் படைத்தவன பிரம்மனையே முன்னின்றவன் ஸ்ரீநாராயணன் அவதாரமாகிய ராமனை மகனாக பெற்றிருக்கிறார். அடைய வேண்டிய அரசு செல்வத்தை பரதன் காரணமாக துறந்த பெருமைக்குரியவர் என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். என்னென்ன உணர்வுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பாத்திர உணர்வுகள், துயர உணர்வு, வியப்புணர்வு, மகிழ்ச்சி, வெறுப்புணர்ச்சி, அன்புணர்வு ஆகிய விடயங்களுக்கு இங்க காட்டப்பட்டிருந்துச்சு. இதை கொஞ்சம் மட்டும் கூடுதலா பார்த்துக்கொள்ளுங்க. துயர உணர்வு தான் கூடுதலாக, ஏன்னா ராமனுக்கு பின்பு பிறந்தாலும் முலன் அப்படின்னு சொல்றப்ப பரதனுடைய துன்ப உணர்வு இதெல்லாம் பரதனுடையதான். பால்த்த பாவி கூடர்களை நெடுங்காலம் கிடந்தேற்க உயிர் பாரம் குறைந்து தேய
நைவீர் அலீன் மைந்தீர் அப்படின்னு சொல்றப்ப இனிமே துன்பப்படாதீங்கிறப்ப துன்ப உணர்வு. நெடிது வீழ்ந்து அழுவான நீண்ட இது யாரு சொல்லப்படுது? நெடிது வீழ்ந்து அழுவான யாரு? குகன். குகன். குகன் நீண்ட நேரம் அழுது கொண்டிருக்கக்கூடியவர். இப்ப கன்றிப்பிரி காராம்பசின் கொடிவனவ இது கோசலை. அப்போ ஒவ்வொருத்தருடைய துன்ப உணர்வு, வியப்புணர்வு. யான் பிறந்தலால் துயர்ந்த பெரியாள். அப்போ இது பரதனுடைய அடியாள். நான் வியப்பா சொல்றேன், நான் பிறந்த ஒரே காரணத்தினால இறந்துட்டா. மகிழ்ச்சி, நாடு இறந்து காடு நோக்கி வீரர் பெயர்ந்து நல்லதாயிடுச்சு. ஐவீர் ஒருவராய் அகலிடத்தை. இது கோசலை என்ற வார்த்தையில மகிழ்ச்சி, சந்தோஷப்படுறா. ராமன் லட்சுமணன் காட்டுக்கு போனது என்று சொல்லி. வெறுப்புணர்ச்சி, இது நிறையவே வெறுப்புணர்ச்சி கைகை மேல பரதனுக்கு. படரெல்லாம் படைத்தவள் பழியாகி செவிலித்தாய், உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தை ஒருத்தி மட்டும் துன்பம் இல்லாதவள் அருந்திரா. சுடுமையான திடைக்கு போக, காட்டுக்கு ராமன் போக, துன்ப கடலுக்கு நாம் போக அப்படின்னு சொல்லி வெறுப்புணர்ச்சியை காட்டுறான். அன்புணர்வு யாரோட? சுமித்திரையில அடியல் மூலமாக அன்பின் நிறைந்த ஆலை உரை என்று சொல்றப்ப அன்புணர்ச்சி காட்டப்படும். ஸோ இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த பகுதி. ஓகே, அப்ப நான் 45க்கு முடிஞ்சிருச்சு. 44 ஒருக்கா இந்த ஒத்த கருத்து சொற்களை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். பட் இது வராது. ஓகே, ஒத்த கருத்து சொற்கள் எங்களுக்கு பெரும்பாலாக எக்ஸாமுக்கு இந்த ஒத்த கருத்து சொல் வராது. பெரும்பாலாக விலகலப்பா இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒத்த கருத்து எதிர்கருத்து எதுல இருந்து தெரியுமா வரும்? இலக்கிய தொகுப்பு புத்தகத்திலிருந்து மட்டும்தான் வரும். இதுல இருந்து எடுக்க மாட்டான். ஓகேவா? முதல் 5 கேள்வியிலையும் முதலாவது 2வது கேள்வி ஒத்த கருத்து சொல். சரியா? எதுல இருந்து வருவாங்க? இலக்கிய தொகுப்பு பகுதியில. 3வது 4வது கேள்வி எதிர்கருத்து சொல். 5வது கேள்வி ஒத்த கருத்து சொல்ல கேட்காம பொருள் என்று கேட்பாங்க. சரியா? பின்வரும் சொற்களுக்கு சொல்லுக்கு பொருள் கேளு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 5 வினாக்களுமே எதுல இருந்து வரக்கூடியது? இலக்கிய தொகுப்புல இருந்து. அதுல உள்ள 60 சொற்களை மட்டும் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா 5 புள்ளி எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க பொருளை சரியா இனம் கண்டுட்டு போனாவா அங்க செய்யலாம். வேணுச்சா? ஓகே, அப்ப அதை பாடமாக்கி கொள்ளுங்க. இதுல ஒருக்க வாசிச்சு கொள்ளுங்க. ஒத்த கருத்து சொல்கள்னு கொடுத்திருக்கிறேன். ஸோ இதுல நிறைய கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு கொடுத்திருக்கிறேன். பட் ஒருக்க வாசிச்சு கொள்ளுங்க. தேவைங்கிறதுக்காக, எங்களுக்கு வேற ஒன்றுக்காக மட்டும், தேவை இப்படிக்காக மட்டும். மற்றபடி இது எக்ஸாமுக்கு வராது. ஓகேவா? ஓகே பிள்ளை, அப்படின்னா இன்னைக்கான வகுப்பை நாங்க முடிச்சு கொள்ளுவோம். கம்பராமாயணம் புகப்படலாம் என்ன ஒரு நாள் கிளாஸா போட்டது அப்படிங்கிறதுக்கு காரணம் பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு பெரும் பகுதி. நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் போட்டிருக்கிறேன். அடைமொழிகள், விளம்பரம். ஸோ நாளைக்கும் வந்து எங்களுக்கு செப்டம்பர் 14. நாளைக்கும் கொஞ்சம் ஈஸியான பகுதிகள் போட்டதுக்கு காரணம், கம்பராமாயணம் இன்னைக்கு முடிக்க இயலாம போனா ஒருவேளை நாளைக்கு முடிக்கலான்றதான். பட் இன்னைக்கு நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா சந்தி பிரிச்சு பார்க்கல. கடந்த வருடம் வந்து சந்தி பிரிச்சு பார்த்துருந்தோம். கடந்த வருஷம் என்ன பார்க்கல அப்படின்னா, கடந்த கால வினாக்கள் ஒன்றையும் நான் ரிவிஷன் பண்ணல. போன வருஷம் பெஜ்ஜில் 2 பெஜ்ஜிலையுமே, அதுக்கு முதல் வருஷ பெஜ்ஜிலையும் நான் ரிவிஷன் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து நான் கடந்த வருஷ பெஜ்ஜுக்கு எல்லாம் அந்த எல்லா வருஷத்துல வந்த வினாக்களை தொகுத்திருந்தேன். அதனால எங்களுக்கு டைம் எடுக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு சந்தி பிரிச்சு சொல்லலை. பெரும்பாலும் இனி பெரிய பெரிய பகுதிகளை சந்தி பிரிச்சு இலக்கியங்களை சொல்ல இயலாது, டைம் போதாது. அதனால கொஞ்சம் அதை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. சந்தி பிரிக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும். அது தெரியலன்னா மறுபடியும் அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து கிளியர் ஆகிக்கொள்ளுங்க. நாளைக்கான வகுப்புல சந்திப்போம் பிள்ளைகள். குட் நைட் பிள்ளை. தேங்க்யூ. God bless you. தேங்க்யூ சார். Yes, sir. Good night, sir. Thank you, sir.